कथयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। श्रीमद् वेदमार्ग प्रतिष्ठापनाचार्यो हे வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தொழிருக்கக்கூடிய யதுகிரி யதிராஜஜிய சுவாமியுடைய நியமனத்தாலே ஸ்தோத்திர தாரைங்கிற ஒரு தொடரிலே சதுஸ்லோகியினுடைய இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை விண்ணப்பிக்க தொடங்குகிறேன். முதல் ஸ்லோகத்திலே ப்ரூம கதன் துவாம்பயம் என்ன அருளி செய்தார். உன்னுடைய பெருமையை பார்த்தா உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கான சக்தி ஞானம் முதலியவை என்னிடத்துல இல்லாதபடியாலே நான் ஸ்தோத்திரத்தை செய்வது தகாது அப்படின்னு விலகினர் ஸ்தோத்திரத்திலிருந்து. இப்போது ஸ்துதிக்கப்பட வேண்டிய பிராட்டியினுடைய உத்கர்ஷத்தை ஒரு விதமாக சொல்லிக்கொண்டு பிராட்டிக்கு வெறும் பரத்துவம் மட்டும் இல்லாமல் சௌலபியமும் இருக்கிறபடியாலே என்னை குறித்து பிராட்டி இறங்குகிறாள். என்னுடைய தைரியத்தை பார்த்து இறங்கப்பட தகுந்த ஒரு தன்மையை பார்த்து பிராட்டி இறங்க நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், என்ன ஸ்தோத்திரத்திலே ஈடுபடுகிறேன், முனைகிறேன் அருளி செய்கிறார். யஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவ த்வத்வல்லபோபி பிரபு நாலம் மாது மியத்தயா நிரவதிம் நித்யானுகூலம் ஸ்வதः தாம் த்வாம் தாச இதி பிரபன்ன இதி ச ஸ்தோஷ்யாம்யஹம் நிர்பயः லோகைகேஸ்வரி லோகநாத தயிதே தாந்தே தயாம்தே விதன் என்ன. வெறுமனே எஸ்யாகான்னு சொன்னாலே போரும், அதுக்கு மேலே எஸ்யாஸ்தே என்ன அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமான குறித்து உயர்வர உயர்நலமுடையவன் எவன்னு மட்டும் சொல்ல, உயர்வர உயர்நலமுடையவன் எவன் அவன் என்ன எவனவன் எவனவன்னு சேர்த்து சேர்த்து அருளி செய்த அத்த அடியொத்தி இவரும் எஸ்யாகான்னு மட்டும் சொல்லாமல் எஸ்யாஸ்தே என்ன அருளி செய்கிறார். எவன்னு எம்பெருமானுடைய ஸ்வரூப வைலட்சண்யம், எவன் அவன் என்கிற இடத்திலே எந்த எம்பெருமான் இப்படிப்பட்டவனோ அவன் இந்த காரியத்தை செய்தான் என்று மேலோடே தொடர்புடையதாக ஆவதற்காக அருளி செய்கிறார்னு சொல்வதுண்டு. அல்லது எவனவன்கிற இரண்டு சொற்களுக்கும் சேர்த்து எவனே அர்த்தம் என்று இப்படி சொல்லுவதும் உண்டு. ஆக அந்த எம்பெருமானுடைய சொரூபத்தினுடைய பெருமை அத்தை குறிப்பிடுவதற்காக எவனவன் என்று ஆழ்வார் அருளி செய்தார் போலே இவரும் எஸ்யாகான்னு மட்டும் பிராட்டியினுடைய பெருமையை சொல்லாமல் அதுக்கு மேலே அந்த பெருமை அளவிட முடியாதபடியாக இருக்கிறபடியாலே அத்தேன்னு மற்றொரு ஒரு சப்தத்தாலையும் காட்டுகிறார். பிராட்டியை குறிப்பிடக்கூடிய பிரமாணங்கள்ல என்னென்ன பெருமைகள்ல சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அது எல்லாவற்றையும் காட்டுவதற்காக यस्यास्ते महिमानम्
பிராட்டியினுடைய மகிமை. இது சதுஸ்லோகிக்கு சதுஸ்லோகி பாஷ்யம்னு வேதாந்தாச்சாரியருடைய வியாக்கியானம் அமைந்திருக்கிறது. பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானமும் அமைந்திருக்கிறது. நாயனராச்சான் பிள்ளையினுடைய விரிவான வியாக்கியானமும் அமைந்திருக்கிறது. 3 வியாக்கியானங்களிலிருந்தும் அவகாசானுகுணமாக அர்த்தங்களை விண்ணப்பிக்கிறேன். முதல்ல பாஷ்யத்திலிருந்து அர்த்தங்களை விண்ணப்பிக்கிறேன். மகிமானம் என்ன பெருமைன்னா என்ன பெருமை? விபூதி துவயத்துக்கும் சேஷினியாக பிராட்டி இருக்கா என்கிற ஒரு பெருமை. உபய விபூதியும் பிராட்டிக்கு அடங்கினதாக இருக்கிறது என்கிற ஒரு பெருமை அத்த கருதுகிறார் ஆளவந்தார். அதுக்கு மேல எப்போதும் போகியமாக இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் அத்தையும் உடையவளாக இருக்கா என்கிற ஒரு பெருமை. ஈஸ்வரியும் சர்வபூதானாம்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அஸ்யேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்னி இன்னும் தெரிவிக்கிறது. ஆக உலகத்துக்கெல்லாம் தலைவியாக இருக்கிறாள்ங்கிற ஒரு பெருமை என்ன, எல்லா கல்யாண குணங்களையும் உடைமைங்கிற ஒரு பெருமை என்ன, இப்படிப்பட்ட இந்த பெருமைகளை எல்லாம் ஆத்மன இவ த்வத்வல்லபோபி பிரபு, எவருமானவன் எப்படி தனக்கும் தன் தன்மை அறிவறியான், தாம் தம் பெருமை அறியார் என்று தன்னுடைய பெருமையை சோஅங்க வேத எதிவான வேத என்று வேதமானது சந்தேகிக்கும்படியாக பெருமான் தானும் அவனுடைய பெருமையை அறிவனோ மாட்டானோன்னு வேதமும் சொல்லுகிறது. ஆக எப்படி தன்னுடைய பெருமையை எம்பெருமான் அறிய மாட்டானோ அதே போல உன்னுடைய பெருமையும் எம்பெருமான் அறிய மாட்டான். துவத்வல்லபஹ, உன்னுடைய நாயக்கன் இடத்துல மிகவும் பிரீத்திய உடையவன், உனக்கு மிகவும் இனியவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் பிரபு, நல்ல சாமர்த்தியம் உடையவன், ஈஸ்வரன். ஆனாலும் கூட அவனாலையும் தெரிந்து கொள்ள முடியாது. சர்வ விஷயங்களையும் நன்னாக அறிந்தவனாக இருந்தாலும், எல்லா விதமான ஞானங்களையும் எல்லா விதமான சக்தியும் உடையவனாக இருந்தாலும் கூட அவ்வெம்பெருமானும் கூட அறிய மாட்டான். அல்லது நீயும் எம்பெருமானும் என்று தொத்வல்லபோபிங்கிற அபிங்கிற ஒரு சொல்லாலே பிராட்டியும் கருதப்படுகிறாள் வைத்துக் கொண்டால், நீ அறிய மாட்டா எம்பெருமானும் அறிய மாட்டான் என்றாவது அர்த்தம். நாலம் மாத்தும் இயத்தையா, இந்த பெருமை இப்படிப்பட்டது இவ்வளவு பட்டது என்று அளவிட்டு அறிவதற்கு சக்தியற்றவர்கள் இருவரும். எம்பெருமான் சர்வசக்தின்னு சொல்லிட்டு அந்த எம்பெருமான் அளவிட மாட்டான்னு சொன்னா இது முரண்படுகிறதே. எம்பெருமான் சர்வஜன்னு சொல்லிவிட்டு அந்த எம்பெருமானுக்கு பிராட்டியுடைய மகிமை அதனுடைய எல்லை தெரியாதுன்னு சொன்னா இது குறையாக ஆகாதா? ஏன்னா அதற்காக அருளி செய்கிறார் நிரவதிம் என்னும். அவதினா எல்லைன்னு அர்த்தம், நிரவதிம்னா எல்லையற்றதுன்னு அர்த்தம். பிராட்டியினுடைய பெருமைக்கு எல்லை இருந்து அந்த எல்லையை எம்பெருமான் அறிய மாட்டான். ஏன்னா அது எம்பெருமானுக்கு ஒரு குறை. இப்போ நம்முடைய கண்களுக்கு கடலோட எல்லை தெரியாது, நம்ம பார்க்கக்கூடிய உப்பு கடலுக்கான எல்லை உண்டு. அப்புறம் கடலுக்கு நாற்புறங்களிலும் தேசங்கள்லாம் உண்டு. ஆனால் நாம கடற்கரையில இருந்து கொண்டு பார்த்தால் நமக்கு கடலுடைய எல்லையை பார்க்கிற சாமர்த்தியம் இல்லைன்னா நம்ம கண்ணுடைய குறை. ஆனால் தேவர்களோ எம்பெருமானோ கடலுடைய எல்லையை காண வல்லவர்கள். இதே பிராட்டியினுடைய மகிமை கடல், அதற்கு ஒரு எல்லை இருந்து எம்பெருமான் பார்க்கலைன்னா அது எம்பெருமானுக்கு ஒரு குறையாக ஆகும். ஆனா அதுக்கு எல்லை இல்லாதபடியால ஒரு வஸ்துக்கு எல்லை இல்லை ஒரு அறிவா இருக்குமே ஒரு அறிவாக இருக்க முடியாது. ஒருத்தன் எல்லாம் தெரிந்தவன், சர்வஜன், பெரிய வித்வான், அவனை பார்த்து உனக்கு எல்லாம் தெரியுங்கிற முயல் கொம்பு தெரியுமா, ஆகாசத்தாமரை தெரியுமா, பார்த்திருக்கிறாயா என்று கேட்டா முயல் கொம்பை பார்த்ததில்லை, ஆகாசத்தாமரை தெரியாதுன்னு தான் சொல்லுவார். எல்லா விஷயங்களையும் அறிந்த வித்வான்னு சொல்லுகிறாயே, ஆகாசத்தாமரை பத்தி தெரியாதுன்னு நீ எப்படி வித்வான் ஆக முடியும்?
முயல் கொம்பை கண்டதில்லைன்னா நீ எப்படி வித்வான் ஆக முடியும்னு கேள்வி கேட்டா அது வித்வானுக்கு குறையல்ல, கேள்வி கேட்கிறவருடைய ஒரு குறை. ஏனென்றால் ஆகாச தாமரைங்கிறது இல்லாத ஒரு பொருள், முயல் கொம்புங்கிறது இல்லாத ஒன்று. ஒரு வஸ்து இல்லைன்னா இல்லாத வஸ்துவை நான் பார்த்ததில்லை, தெரியாது, இல்லைன்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய இல்லாத வஸ்துவை நான் பார்த்திருக்கிறேன்னு சொன்னா அது பொய்யின் ஆகும் அல்லது அறியாமையின் ஆகும். அப்ப இல்லாத வஸ்துவை இருப்பதாக மருண்டிருக்கிறார், மயங்கி இருக்கிறார்னு தான் ஆகும். அந்த ரீதியில தேவித்வன் மகிமாவதிர் நகரினான் ஆழ்வானித்த விரிவாக அருளி செய்தார் தம்முடைய ஸ்ரீஸ்தவத்திலே. எம்பெரும பிராட்டியினுடைய பெருமைக்கு எல்லை இல்லாதபடியாலே இல்லாத வஸ்துவினுடைய ஒரு அறியாமை அப்படிங்கிறது எம்பெருமானுக்கோ பிராட்டிக்கோ ஒரு குறையாக ஆகாது, அவருடைய ஞானத்திலே ஒரு குறையாக ஆகாது. என் நாஸ்தியவ ததஜதாமன் கூடாம்னு விரிவாக நிரூபித்தார் ஆழ்வான். ஆக அபரிச்சின்னமான வஸ்துவா அபரிச்சின்னம்னு தெரிந்து கொள்றதா சரியான ஞானமே ஒழிய இத்த போய் பரிச்சின்னமா தெரிந்து கொள்ளவில்லைங்கிறத அறிவுடைய குறைவாக ஆகுமான்னு ஆகாது. பெருமானாரும் வேதார்த்த சங்கிரகத்துல அனவதிக மகிமா மகிஷி, இன்னும் எல்லையில்லாத பெருமையுடைய பிராட்டி, அவள் எம்பெருமானுக்கு பத்னியாக இருக்கிறாள் என்று அருளி செய்தார். இதுக்கு மேல பிராட்டியினுடைய பெருமையானது ஸ்ரத்தா சூக்தம், மேதா சூக்தம், அதிதி சூக்தம், வாக் சூக்தம் முதலானவைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிராட்டியினுடைய பெருமை ஸ்ரத்தயா தேவோ தேவத்வம் அஷ்ணுதே, ஸ்ரத்தா பிரதிஷ்டா லோகஸ்ய தேவி என்ன இப்படி ஸ்ரத்தா சூக்தம், ஸ்ரத்தான்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிராட்டி, அந்த பிராட்டியினுடைய சம்பந்தத்தாலதான் மேன்மையற்ற எம்பெருமானவன், அது மேன்மை எம்பெருமானுக்கு இயற்கையா இருந்தாலும் பிராட்டி சம்பந்தம் இல்லைன்னா எம்பெருமானுடைய மேன்மை வெளியிலே தெரியாது. ஆக மறைந்திருந்த மேன்மையுடைய எம்பெருமானவன் பிராட்டியினுடைய சம்பந்தத்தாலதான் மேன்மை வெளித்தோன்றும்படியாக ஆகிறான், மேன்மை உடையவனாக ஆகிறான் என்ன இப்படி சொல்லியிருக்கு. விஸ்வத்துக்கெல்லாம் பர்த்திரி, உலகத்தெல்லாம் தாங்கக்கூடியவள் பிராட்டி என்ன சொல்லி எம்பெருமானுக்கு முதல் பத்னியாக இருக்கிறாள் என்று ஸ்ரத்தா சூக்தம் சொல்லுகிறது. மேதா சூக்தம் தைத்திரிய உபனிஷத்துல இருக்கக்கூடிய ஒன்று. துவயா பிரம்ம ஆகத ஸ்ரீஹி என்ன பிராட்டியினுடைய சம்மதத்தால் தான் அவரவர்களுக்கு ஏத்தம் உண்டாகிறது என்று அது தெரிவிக்கிறது. அதுக்கு மேல ஆதித்யர் தியௌஹு ஆதித்யர் அந்தரிக்ஷம்னு ஆதித்ய சூக்தத்துல பிராட்டி தான் எல்லா வஸ்துக்களுக்கும் ஏத்தத்தை உண்டாக்குகிறாள் என்று இப்படி சொல்லியிருக்கு. இப்படி பல சூக்தங்களிலே வேதங்களிலே பிராட்டியினுடைய பெருமையானது காட்டப்பட்டிருக்கிறது. இந்த பிராட்டியினுடைய பெருமையானது பரமபோக்கியமா இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நித்தியானுகூலம் ஸ்வதா என்று அருளி செய்கிறார். ஸ்வதா இயற்கையாகவே மிகவும் அனுகூலமா இருக்கு. அதுவும் ஒரு நாள் அனுகூலமா இருந்து பிறகு அதனுடைய போக்கியதை குன்றுமானா நித்தியமா அனுகூலமா இருக்கு, எப்போதும் அனுகூலமா இருக்கு. எப்போதும் அதனுடைய ஆனுகூல்யம் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒன்று வந்தேரி அன்று என்று அருளி செய்கிறார். தாம் அப்படிப்பட்ட ஒரு மகிமை, அந்த மகிமையுடையவளாக பிராட்டி இருக்கா. எம்பெருமானும் கூட அளவிட முடியாத பெருமையுடையவளா பிராட்டி இருக்கா. அப்படிப்பட்டவள் நீ தாம் துவாம் என்ன பரத்துவம் சௌலபியம் என்கிற இரண்டையும் உடையவள். துவாம்னு யாரை குறித்து சொல்லுவோம்னா எதிரில் இருக்கக்கூடியவர்களை குறித்து சொல்லுவோம். அயல் இவ்வளவு பெரியவளாக இருந்தாலும் கூட என்னிடத்திலே வந்து எதிரிலே சேவை சாதிக்கிறாய், நான் சொல்லக்கூடிய புன்சொற்களையும் கேட்க வேணும் என்கிற ஆதாரத்தோட என் முன்னாடி வந்து நிற்கிறாய் என்று இப்படி அருளி செய்கிறார். ஏனென்றால் ஆளவந்தார் குருகை காவலப்பனிடத்திலே எழுந்தருளி இருந்த ஒரு காலத்திலே அவர் யோகத்திலே எழுந்தருளி இருந்தார். அவரிடத்தில் இருந்து யோக ரகசியத்தை பெறுவதற்காகத்தான் இவர் எழுந்தருள்கிறார் மணக்கால் நம்பியினுடைய ஒரு நியமனத்தாலே.
அவர் ஒரு குட்டிச்சுவரிலே எம்பெருமான அனுபவித்துக் கொண்டு யோகத்திலே எழுந்தருளி இருந்த அந்த நிலையைக் கண்டு, இவருடைய யோகத்துக்கு நாம் தடையாக இருக்கலாகாது என மௌனமாக எழுந்தருளியிருக்கார். பின்புறமாகத்தான் எழுந்தருளியிருக்கார். அப்பொழுது அவர் திரும்பி பார்த்து, இங்கே சொட்டை குலத்தார் ஆரேனும் வந்தாருண்டோ என்று அருளி செய்கிறார். சொட்டை குலம்னு நாதமுனிகள் அவதரித்த அந்த பரம்பரை, அந்த குலத்துக்கு சொட்டை குலம்னு பெயர். இவர் உடனே அடியேன் விடை கொண்டேன் என்று தண்டம் சமர்ப்பித்து, பின்னாடி வந்திருக்கேன், எந்த ஒரு ஓசையும் எழுப்பல, அடியேன் வந்திருக்கேன்னு சொல்லவும் இல்லை, யாரோ வந்திருக்காளான்னு கேட்டாலே ஆச்சரியம். அப்படி இருக்க செய்தே குறிப்பிட்டு சொட்டை குலத்தில் இருக்கக்கூடியவா வந்திருக்காளான்னு நீர் எப்படி தெரிஞ்சின்றீர் என்று கேட்டவாறே, இல்ல எம்பெருமானவன் நானும் அவனுமாக யோகத்திலே அனுபவித்துக் கொண்டிருந்தால் பெரிய விராட்டியார் அவனை நெருக்கி அழையும் கூட அவள் அனாதரித்து என்னையே அனுபவித்துக் கொண்டிருப்பான். அந்த அளவுக்கு நான் யோகத்துல அவன் அனுபவிக்கிற காலத்துல என்னிடத்துல பிரீத்தியோட எம்பெருமான் எழுந்தொழி இருப்பான். ஆக பிராட்டியும் அனாதரித்து ஈடுபடும்படியாக அவ்வளவு பிரீத்தி எம்பெருமானுக்கு என்னிடத்துல. அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன அமுத்தி விட்டு என் கழுத்தை அமுக்கி என் பின்னாடி 4-3 தடவை எட்டி பார்த்தான். இப்ப என்ன காட்டிலும் யாரோ ஒருத்தர் எம்பெருமானுக்கு முக்கியமானவா, எம்பெருமானுடைய பிரீத்திக்கு பாத்திர பூத்தரா இருக்கிறவா யாரோ ஒருத்தர் என் பின்னாடி இருக்கா. அதனாலதான் எம்பெருமான் என்னை விட்டு பின்னாடி யாரையோ எட்டி பார்த்தான். அப்ப என் தோலை முக்கி என் கழுத்தை முக்கிட்டு மேலே என்னை தாண்டி எட்டி பார்க்கணும்னா பின்னாடி யாரோ ரொம்ப முக்கியமானவா இருக்கான்னு தெரியுது. என்னை விட எம்பெருமானுடைய பிரீத்திக்கு பாத்திர பூத்தரா இருக்கிறவா யாரோ ஒருத்தர் இருக்கான்னா அவ நிச்சயமா நாதமுனியுடைய சம்பந்தமுடையவாளத்தான் இருக்கணும். வேற ஆரிடத்திலும் எம்பெருமானுக்கு அவ்வளவு பிரீத்தி இருக்க முடியாது. ஆகையால் நாதமுனியுடைய திருவம்சஸ்தர்கள் யாரோ வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டேன் என்ன அருளி செய்தாராம். ஆக அப்படி இந்த நாதமுனியுடைய திருவம்சத்தை சேர்ந்த வாழ்டத்துல எம்பெருமானுக்கு அவ்வளவு பிரீத்தி. இப்ப எம்பெருமானுக்கு அவ்வளவு பிரீத்தி இருக்குன்னு அதே போலத்தான் பிராட்டிக்கும் அவ்வளவு பிரீத்தி. ஆகையாலே இவர் சொல்லக்கூடிய திருவாக்க கேட்க வேணும் இனி இவர் எதிரே வந்து பிராட்டி எழுந்தொடி இருக்கிறாள். ஆகையாலே துவாம்னு சொல்லுகிறார்னு இப்படி வியாக்கியானங்களிலே இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம். தாம் துவாம் தாச இதி பிரபன்ன இதிச்ச. நல்ல தாசிய ஞானம் நன்னாக வளர்ந்தது. அந்த ஞானத்தாலே தஞ்சமாக வந்து அடைந்தவன். இந்த ரெண்டு எதற்காக சொல்லுகிறார்? ஏன்னா மகாராஜருடைய ஒரு வார்த்தை, எதி கிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத் பிரணயேனவா பிரேஷ்யஸ்ய க்ஷமிதவ்யம் மே ந கஷ்சின் நாபராத்யதி என்னொரு வார்த்தை. அதாவது மகாராஜர் குறித்த காலத்திலே பெருமாளுக்கு உதவ வராமையாலே பெருமாள் இளைய பெருமாளை அனுப்ப அவர் நான்கைத்துல ஒலி எழுப்பினர். அந்த ஒலியை கேட்டு மிகவும் பயந்த மகாராஜர் இளைய பெருமாளுடைய கோபத்தை போக்கடிப்பதற்காக தாரையை அனுப்ப பல வார்த்தைகள்லாம் சொல்லி அவருடைய கோபத்தெல்லாம் ஆத்தரா. இவன் பல பேரை அனுப்பியிருக்கான், மந்திரிகள்லாம் அனுப்பியிருக்கான், எல்லா திக்கிலையும் எல்லாரையும் வானரங்கள்லாம் வருவதற்காக வார்த்தை எல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கான், சீக்கிரமாக காரியத்தை செய்து தருவான் இதெல்லாம் பல விதமாக சொல்லி இளைய பெருமாளுடைய கோபத்தை ஆத்துகிறாள். பிறகு இளைய பெருமாளுடைய கோபம் குறைந்ததுன்னு அறிந்தவாறே மகாராஜரும் வந்து சில வார்த்தைகள்லாம் சொல்றார். அவர் வார்த்தைகள்லாம் சொல்லி முடித்து விட்டு கடைசி ஸ்லோகம் அவருடையது. எதி கிஞ்சித் அதிக்ராந்தம். ஏதாவது ஒரு வேளை நான் ஏதாவது எல்லாம் மீறி நடந்து கொண்டிருந்தேனே ஆனால் நம்ம ராமன் தானே ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற விசுவாசம், நம்ம ராமன் தானேங்கிற உரிமையினால பிரீத்தியினால நான் ஏதாவது தவறாக இழைத்திருந்தால், அது காலம் கடந்து பெருமாளுடைய திருவுள்ளம் வருந்தும்படியாக நடந்து கொண்டிருந்தால் பிரேஷ்யஸ்ய க்ஷமிதவ்யமே, உன்னுடைய அடியவனாக நான் இருக்கிறபடியாலே அத்த பொறுத்தருள வேணும், என்னுடைய இந்த செயலை பொறுத்தருள வேணும். ந கஷ்சின் நாபராத்யதி. உலகத்துல பாபம் செய்யாதவ ஆறுதான் இருக்கா?
என்ன இது மகாராஜருடைய வார்த்தை. ஆக அடியவனாக இருந்தால் அடியவனுடைய தோஷங்களை பொறுப்பது அது சுவாமியினுடைய ஒரு பொறுப்பு என்ன அங்க மகாராஜருடைய வார்த்தையிலேருந்து நாம் அறிகிறோம். அந்த ரீதியில இவரும் தாச இதி பிரபன்ன இத்திச்ச அடியவனோ இல்லையோ, ஆகையால என்னுடைய தோஷங்களை பிராட்டி திருவிழம்பத்த மாட்டா, நான் தைரியமாக பிராட்டி இடத்தில் நெருங்கலாம் என்று இவர் நெருங்குகிறாராம். ஸ்தோஷ்யாமியகம் நிர்பய. அனாதி காலமாக பல பல அபராதங்களை சம்பாதிச்சு உன்னுடைய பெருமையை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஈடான ஞானமோ சக்தியோ இரண்டு மற்றவனாக நான் இருந்தாலும் கூட ஸ்தோத்திரம் பண்றேன். யார ஸ்தோத்திரம் பண்றேன்? வேதங்களால கூட எல்லை காண முடியாத பெருமையுடையவள், நித்திய சூரிகள் எல்லையில்லாத ஞானமுடையவர்கள், அவர்களால கூட கொண்டாடப்பட முடியாதபடியான பெருமையுடைய ஒன்ன ஏதோ தாஸ்யம் இருக்கு, சரணாகத்தனா இருக்கேங்கிற இத்தை மட்டும் கொண்டு பயமில்லாமல் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்னு சொல்லுகிறார். இப்படி இந்த முதல் ஸ்லோகமா இருக்கட்டும், இரண்டாவது ஸ்லோகமா இருக்கட்டும், ஸ்தோத்திரம் பண்ணுவதுக்கு யோக்கியதை இல்லைன்னு சொல்லி அதுக்கு மேல ஸ்தோத்திரம் பண்ண புகழுதல் தான் இந்த இரண்டு ஸ்லோகங்களாலே செய்யப்படுகிறது. இதுவும் ஒரு விதமாக பிராட்டியினுடைய பெருமையை வெளிக்கொணர்வதாக இருக்கிறபடியாலே அதுவும் ஸ்தோத்திரமாகத்தான், ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன்னு சொல்ற வார்த்தையும் கூட ஸ்தோத்திரமாகத்தான் ஆகிறது. உனக்கு பிரபன்னனாக நான் இருக்கிறபடியால யாரை குறித்தும் எனக்கு பயம் இல்லை, நீதான் உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கிறாயின்னு அத்த அருளி செய்கிறார். மேலே லோகைகேஸ்வரி என்னும் எம்பெருமான் லோகைகேஸ்வரன், தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், தம் தெய்வதானாம் பரமஞ்ச தெய்வத்தம்னெல்லாம் வேதங்கள் தெரிவிக்கின்றன. ஆக உலகத்துக்கெல்லாம் ஒரே ஈஸ்வரன் எம்பெருமான்னு பிரமாணங்கள் காட்டுகின்றன. அல்லது பிரமாணங்களாலே என்னென்ன வஸ்துக்களை நாம் அறிகிறோமோ அப்படிப்பட்ட வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் எம்பெருமான் மட்டுமே தான் தலைவன், ஒப்பற்ற தலைவனாக இருக்கிறான். அந்த எம்பெருமானுக்கு பத்னியாக பிராட்டி இருக்கா. ஈஸ்வரன் ஆறு என உலகத்தை நியமிக்கக்கூடியவனாக சேஷியாக இருக்கக்கூடியவன். வேதமானது எம்பெருமானை தெரிவிக்கும் காலத்தே பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம் என்று தெரிவித்தது. உலகத்துக்கெல்லாம் பதியாக சேஷியாக இருக்கிறான் என்று சொல்லி, சரி எம்பெருமானை நியமிக்கக்கூடிய ஆராது உண்டா என தனக்கு தானே ஈஸ்வரன், தனக்கு ஒரு ஈஸ்வரன் அற்றவன் என வேதம் காட்டித்து. அந்த ரீதியில ஈஸ்வரன் உலகத்துக்கு ஒரே தலைவனா இருக்கான், தனக்கு ஒரு தலைவன் அற்றவனா இருக்கான் என்ன அர்த்தம். லோகைகேஸ்வரன்னா லோகைகேஸ்வரி என்று பிராட்டி சொல்லப்படுறா. எம்பெருமான் ஈஸ்வரன் எப்படிப்பட்டவன் வேதம் சொல்றது அல்லது பிரமாணங்கள்லாம் காட்டுகின்றன. ஏன்னா எம்பெருமான் உலகத்தெல்லாம் தாங்கக்கூடியவன், உலகத்துக்கெல்லாம் வியாபகன், உலகத்துக்கெல்லாம் தாரகன். யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய பிபர்த்தி அவ்யய ஈஸ்வரஹ என்று கீதை தெரிவிக்கிறது. ஆழ வந்தார் வியாபனாத் பரணாத் சுவாமியாத் என்று அருளி செய்து வைத்தார். வியாபிக்கிறான், தாங்குறான், சுவாமியா இருக்கான் என்ன. ஆக இவன் தான் ஈஸ்வரன். ஈஸ்வரி என்ன லோகைகேஸ்வரினா இப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய பத்னி என்ன அர்த்தம். இதனால என்ன தெரியறது என்ன, அசேஷானா ஜெகதா விஷ்ணு பத்னின்னு சாஸ்திரம் சொல்லித்து. உலகத்துக்கெல்லாம் தலைவியாக பிராட்டி இருக்கான்னு சொல்லித்து. எதனால? விஷ்ணு பத்னி பிராட்டி எம்பெருமானுக்கு மனைவியாக இருக்கிறபடியாலே உலகத்துக்கெல்லாம் தலைவியாக இருக்கிறாள் என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது. ஈஸ்வரியும் சர்வபூதானாம்னு பொதுவிலே உலகத்துக்கெல்லாம் தலைவின்னு சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் கூட அசேஷானா ஜெகதா விஷ்ணு பத்னி என்று பிராட்டி எம்பெருமானுக்கு பத்னியாக இருப்பதால தான் உலகத்துக்கு தலைவியாக இருக்கிறாள் என்று பிரமாணம் காட்டுறது. எம்பெருமான் ஒப்பற்ற ஈஸ்வரன், தனக்கு நிகரற்ற ஈஸ்வரன் என்று பல இடங்கள்ல பிரமாணம் காட்டுகிறபடியால
எம்பெருமானுக்கு பத்னியாய் இருப்பதால தான் பிராட்டி தலைவியாக இருக்கிறாள் என்கிற இவ்வர்த்தத்தை தாத்பரிய சந்திரிகையிலும் ஆரம்பத்திலே வேதாந்தாச்சாரியர் காட்டியிருக்கிறார். இந்த ஸ்லோக வியாக்கியானத்திலும் 2-3 இடங்களிலே மிக தெளிவாக காட்டுகிறார். ஆக இப்படிப்பட்ட ஈஸ்வரனுக்கு பத்னியாக இருக்கிறபடியால லோகைகேஸ்வரி, எம்பெருமானுக்கு மனைவியாக இருக்கிறபடியால தான் பிராட்டி உலகத்துக்கெல்லாம் தலைவியாக இருக்கிறாள் என்று சொல்லி. இது மட்டும் இல்லை, பும்பிரதானேஸ்வரேஸ்வரி என்ன பிராட்டியை தத்துவத்திரயத்துக்கும் தலைவி, எம்பெருமானையும் ஆளக்கூடியவள், பிரகிருதியும் ஆளக்கூடியவள், ஜீவாத்மாக்களையும் ஆளக்கூடியவள்னு சொல்லியிருக்கே. ஏன்னா அதுவும் எதனால, எம்பெருமானுக்கு பத்னியா இருக்கிறபடியால எம்பெருமானுடைய சொத்தெல்லாம் பிராட்டிக்கு வசப்பட்டதா. அது எம்பெருமானுக்கு பத்னியாக இருக்கிறபடியால எம்பெருமான் தன்னுடைய பிரீத்தியினாலே பிரேமத்தாலே பிராட்டிக்கு பரதந்திரனாக இருக்கிறான். ஆகையால எம்பெருமானையும் ஆளக்கூடியவளாக பிராட்டி இருக்கிறாள். என்ன இப்படிதான் இந்த தத்துவத்திரயத்துக்கும் பிராட்டி தலைவி என்கிற பிரமாணத்துக்கு அர்த்தம் கொள்ள வேணும்னு இங்க காட்டுகிறார். உன்னுடைய அருள் இருக்குமே ஆனால் லோகைகேஸ்வரி, உலகத்தெல்லாம் ஆளக்கூடியவள். இப்ப உன்னுடைய அருள் பெற்றா யாரை குறித்தும் நான் பயப்பட வேண்டாம், மற்றவர்களை குறித்து நான் அஞ்ச வேண்டாங்கிறது இல்லை. நம்பெருமாள் அவர் எப்படி கையை வைத்துக் கொண்டிருக்கிறார், அஞ்சேல் அப்படின்னு இப்படி வைத்துக் கொண்டிருக்கிறார். சரி, நம்பெருமாளை திருப்படி தோழான்னு தொழுதான் மொத்தம். பிராட்டியும் இப்படியேதான் அஞ்சேல்னு வைத்துக் கொண்டிருக்கிறாள். பிராட்டி பெருமாள் தான் ஆரை கொடுத்தும் பயப்பட வேண்டான்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்க செய்தே நம்மளுக்கு இனிமே ஆரை குறித்தும் பயம் இல்லையே, எதற்காக ஸ்ரீரங்க நாய்ச்சியாரும் இப்படி அஞ்சேல்னு வைத்துக் கொண்டிருக்கிறார்? ஏன்னா அங்க அஞ்சேல்னு ஒருத்தர் சொன்னாரோ இல்லையோ, அவரிடத்திலேருந்து உனக்கு பயம் உண்டானால் அப்பொழுது நான் காக்கிறேன் ஏன்னு பிராட்டி சொல்லுகிறாராம். ஏனென்னால் எம்பெருமானவன் நிரங்குஷ சுதந்திரன், வைத்த சிந்தை வாங்குவித்து நீங்குவிக்க நீ இனம் மெய்த்தன் பல்லை என்று அருளி செய்து வைத்தார் திருமிசைப்பிரான். ஆக எம்பெருமான் தன்னுடைய சுவாதந்திரியத்தால, ஒரு பிரகலாதாழ்வானுக்கும் கூட ஒரு காலத்துல பிரகிருதி சம்பந்தத்தால எம்பெருமானை எதிரிடும்படியான ஒரு அஜ்ஞானம் உண்டாயித்து. எம்பெருமான் திருவுலகளந்த அப்படின்ன காலத்துல பிரகலாதாழ்வான் எதிரிட்டான்னு சில புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தடுத்தான் அப்படின்னு சில புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அர்த்தம். ஆக எப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு கலக்கம் உண்டாகும்படியா, எப்படிப்பட்ட பக்தர்களுக்கும் கூட எம்பெருமானிடத்திலேருந்து விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று பிரமாணங்கள்லேருந்து நாம் அறிகிறோம். ஆகையாலே அந்த எம்பெருமான் தன்னுடைய சுவாதந்திரியத்தால எப்படிப்பட்டவர்களையும் கூட விலக்க வாய்ப்புண்டு. அப்படிப்பட்டவனாக எம்பெருமான் இருந்தாலும் கூட அந்த எம்பெருமானிடத்திலேருந்து நீ பயப்பட வேண்டா என்று பிராட்டியானவள் அஞ்சேல்னு சொல்லுகிறாளாம். ஏனென்னால் இவள் அந்த ஈஸ்வரனா இருக்கக்கூடிய எம்பெருமானையும் தன் வசத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள், தன்னுடைய ஒரு வால்லபியத்தாலே செல்வாக்காலே வசத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள். ஆகையாலே அந்த எம்பெருமான குறித்தும் நாம் அஞ்ச வேண்டாம். பிராட்டிக்கு பரதந்திரர்களாக, பிராட்டிக்கு அடியவர்களாக நாம் ஆகிவிட்டால் எம்பெருமான் நம்மை தண்டிப்பனோ என்றும் அஞ்ச வேண்டாம். நம்மை மீளவும் சம்சாரத்திலே தள்ளுவனோன்னு அஞ்ச வேண்டாம். ஆழ்வார் என்னை நெகிழ்க்கிலும் என்னுடைய நன்னெஞ்சன் தன்னை அகல்விக்க தானும் கில்லானினி. ஒருவேளை எம்பெருமானவன் என்ன தண்டத்திலேருந்து விலக வைத்தாலும் கூட என்னுடைய நெஞ்சு இருக்கே அது எம்பெருமானையே உறுதியா பத்தின்றது. ஆகையால இந்த நெஞ்சை என்ன பண்ணினாலும் எம்பெருமானால என்றத்திலேருந்து மீட்க முடியாது அப்படின்னு சொன்னார். நன்னா உறுதியா பத்தின்றது, முந்துத்த நெஞ்சா இருக்கு, ரொம்ப பக்தி உடையதா இருக்கு, ரொம்ப எம்பெருமானத்துல உறுதி உடையதா இருக்கு. ஆகையால என்னுடைய நெஞ்சை தன்னிடத்திலேருந்து விலக்கணும்னு எம்பெருமானே திருவுள்ளம்பத்தினால எம்பெருமானால விலக்க முடியாதுன்னு சொன்னார் ஆழ்வார். ஆழ்வார் இவ்வளவு தைரியமா சொல்லி, இத்தனை காலமா இந்த நெஞ்சுதான் சம்சாரத்துல நீர் உழல்வதற்கு காரணமாய் இருந்தது. எம்பெருமானோ சர்வசக்தி, நீரோ நின்னவா நில்லா நெஞ்ச உடையவர். எந்த க்ஷணம் வேணாலும் எப்படி வேணாலும் நெஞ்சு மாறும். சம்சாரத்துல இருக்கக்கூடிய நெஞ்சு அது தீய நெஞ்சாக, அசுத்தமான நெஞ்சா இருக்கு, தீமனமா இருக்கு. அப்படி இருக்க செய்தே எம்பெருமான் நினைச்சா கூட என்னுடைய நெஞ்சு அகத்த முடியாது நீ என்னமா சொல்லி, அது என்ன அவ்வளவு தெய்யம் உண்டாயித்து திடீர்னு உமக்கு
அவன் சர்வசக்தன் கிடையாதா? அவன் நினைச்சா மறுபடியும் சம்சாரத்துல வைக்க முடியாதா? நம்முடைய மனச தன்னிடத்திலேருந்து விலக்கி வைக்க முடியாதான்னா முடியாதுன்னு சொல்றார் ஆழ்வார். இத்தனை காலமா எம்பெருமான் நினைச்சா முடிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு ஏத்தம் இருக்கு. தானும் கில்லான் இனின்னு சொன்னார். இனிமே முடியாது. இது வரைக்கும் பண்ணியிருக்கலாம், இனிமே முடியாது என்று சொன்னார். அதான் இனின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு என்ன உங்களுக்கு ஏத்தம் உண்டாயித்து? ஏன்னா இத்தனை காலமா நப்பின பிராட்டிய புருஷகாரமா பார்த்தல, இன்னைக்கு நப்பின பிராட்டி புருஷகாரமா எம்பெருமானிடத்துல வந்திருக்கேன். அதுக்கு மேல நித்திய சூரிகள் அவளெல்லாம் வேதம் வல்லார்களை கொண்டுன்னு அவளை பத்தி கொண்டு அவர்கள் மூலமாக நப்பின பிராட்டியை பத்தி கொண்டு எம்பெருமானிடத்திலே வந்திருக்கிறேன். ஆகையால நான் பிராட்டிக்கு அடியவனாக ஆன பின்பு பிராட்டிக்கு ஸ்திரீதனமா வந்தவனை போல அந்தப்புறத்துக்கு அடியவனாக அப்படி நான் வந்த பிறகு அந்தப்புற பரிகரமாக இருக்கக்கூடிய என்ன பிராட்டிக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடிய என்ன எம்பெருமானால இனிமே விளக்க முடியாது என்ன அருளி செய்தார். ஆக பிராட்டி சம்பந்தமுடையவனாக ஒருவன் இருந்தால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எம்பெருமான் பார்த்து தண்டிக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா ஆழ்வாருடைய திருவாக்காலே அறிகிறோம். அந்த ரீதியில நீ உலகத்துக்கெல்லாம் தலைவியா இருக்கியோ இல்லையோ, ஆகையால நான் இனிமே ஆற குறித்தும் அஞ்ச வேண்டா, எம்பெருமான குறிச்சும் எனக்கு பயம் இல்லை என்று சொல்கிறார். லோகநாத தைத்தே என்று எம்பெருமானிடத்துல அவ்வளவு செல்வாக்கு உடையவள், வால்லபியம் உடையவள். ஆகையால உலகத்துக்கெல்லாம் தலைவியா இருக்கா, எம்பெருமானுக்கு பத்னியா எம்பெருமானத்துல செல்வாக்கு உடையவளாகவும் இருக்கிறபடியால என்னுடைய பாப்பங்களை கண்டு எம்பெருமான் தண்டிப்பனுங்கிற பயம் அத்தை நான் இனிமே கொள்ள வேண்டா என்று இப்படி அருளி செய்கிறார். எல்லாருக்கும் தான் நினைச்ச மாத்திரத்துல பயத்தையோ இல்ல அபயத்தையோ உண்டாக்க வல்ல எம்பெருமான் அவனும் கூட நீ எத்த ஆசைப்படுகிறாயோ அத்த மீறமாட்டான். உனத்துல மிகவும் பிரீத்திய உடையவன்னு அவனுக்கு மிகவும் இனியவளாக இருக்கிறாய் என அருளி செய்கிறார். லோகைகேஸ்வரி லோகநாத தைத்தே என்ன உலகத்துக்கெல்லாம் தலைவியா இருக்க, எம்பெருமானுக்கே இனியவளாக உலகத்துக்கெல்லாம் தலைவனான எம்பெருமானுக்கு நாயக்கியாகவும் இருக்கிறாய். இப்போ உலகத்துக்கெல்லாம் ஏன் தலைவியா இருக்கன்னா லோகநாத தைதே எம்பெருமானுக்கு பத்னியாக இனியவளாக இருக்கிறபடியால தான் உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கிறாய். ஏன்னா அசேஷானா ஜெகதா விஷ்ணு பத்னின்னு வேதாந்தம் சொன்ன அந்த அர்த்தத்தை தான் இவர் அப்படியே 2 பதங்களாலே காட்டுகிறார். ஆக ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஏத்த ஒரு ஏற்றம் பிராட்டிக்கு இருக்கிறது, அத்தையும் நன்னாக காட்டி இருக்கிறார். இப்படி உன்னை ஆசிரியத்தபடியால இப்படிப்பட்ட உன்னை ஆசிரியத்தபடியால எனக்கு ஆற குறிச்சும் பயம் இல்லை, எம்பெருமான குறிச்சு பயம் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, உன்னை குறிச்சும் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா தாந்தே தயாம் தேவிதன் தாந்தனாக இருக்கக்கூடிய என்னிடத்துல மிகவும் தீனனாக இருக்கக்கூடிய என்னிடத்துல இருக்கக்கூடிய உன்னுடைய தயை. இப்ப தாந்தே தயாம் ஏன்னா தாந்தனாக இருக்கக்கூடியவனிடத்தில் இருக்கக்கூடிய தயை. தாந்தேன்னு பிராட்டிக்கு சம்போதனமாக வைத்தும் வியாக்கியானம் உண்டு, தாந்தே மயி என்று வைத்தும் வியாக்கியானம் உண்டு, பொதுவிலே தாந்தேன்னு வைத்தும் வியாக்கியானம் உண்டு. அதாவது தீனர்களிடத்திலே பிராட்டிக்கு இருக்கக்கூடிய தயையை கண்டு இன்னும் நாயனாராச்சான் விட ஒரு யோஜனை காட்டுறார். தாந்தனாக இருக்கக்கூடிய என்னிடத்திலே தீனனாக இருக்கக்கூடிய என்னிடத்திலே என்கிற ஒரு யோஜனையும் அது இந்த பாஷ்யத்திலேயும் உண்டு. நாயனாராச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்துல பிரசித்தமாக சொல்லப்படுற யோஜனை அதுதான். அல்லது தாந்தேன்னு வெளியாக வைத்து கொண்டு எம்பெருமானாலே அனுபவிக்கப்பட்டு நன்னா ஒசிந்த ஒன்மலராள் என்று சொல்லும்படியா ஒரு கற்பக கொடிய போல அப்படி ஒசிந்து வளைந்து இருக்கக்கூடிய ஒரு கொடி போன்றவள் என்ன இப்படி ஒரு அர்த்தம், கொடி போன்றவளே என்று பிராட்டியை விழிக்கக்கூடியதாக அப்படி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல யோஜனை. அந்த யோஜனையும் நாயனாராச்சான் பிள்ளையாலே காட்டப்பட்ட ஒன்றுதான். இங்க தாந்தே மயி தாந்தனாக இருக்கக்கூடிய என்னிடத்திலே தீனனாக இருக்கக்கூடிய என்னிடத்திலே உனக்கு இருக்கக்கூடிய ஒரு கருணை என்னிடத்திலே, அல்லது தாந்தனாக இருக்கக்கூடிய ஒரு புருஷன், பொதுவிலே தாந்தன் ஏன்னா தீனனாக இருக்கக்கூடிய ஒரு புருஷன், தீனனாக இருக்கக்கூடிய புருஷனிடத்திலே இருக்கக்கூடிய உன்னுடைய கருணை. கருணைங்கிறது யார் இறங்கப்பட தகுந்தவனோ அவனை குறிச்சு செல்லக்கூடிய ஒரு குணம். எம்பெருமானார் பிராத்திகூல்ய விவசாய நிவர்த்தி மாத்திரேனா என்ன எம்பெருமான் திருவுள்ளத்துக்கு
முரண்பட்டதைத்தான் செய்வேன், பெருமான் திருவுள்ளம் கன்றும்படியான செயல்களைத்தான் செய்வேன்னு ஒரு சங்கல்பத்தோட ஆத்மாக்கள் எல்லாரும் தனக்காலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சங்கல்பமானது ஏதோ ஒரு காலத்துல ஆரோத்தனுக்கு நீங்குமே ஆனால், எம்பெருமானுக்கு அப்பிரியமான பாப்பங்களைத்தான் செய்வேங்கிற உறுதியிலேருந்து நீங்கினா போறோம். பாப்பங்களை செய்யறதுலேருந்து நீங்க வேண்டாம். பிராத்திகூல்யத்தை பாப்பங்களை செய்தே தீருவேங்கிற ஒரு உறுதி இருக்கோ இல்லையோ, அந்த உறுதியிலேருந்து நீங்கினாலே எம்பெருமான் இறங்கி ரட்சிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு மேல மேல தர்மார்த்த காம மோட்சங்கள்ல மேல மேல அடுத்தடுத்த படிகள்ல அவனை உயர்த்த தொடங்குகிறான். தானே இவனுக்கு நன்மைகள்லாம் வளர்வதற்காக ஏற்படுவதற்காக முயற்சி செய்கிறான்னு ஸ்ரீபாஷ்யத்தில் எம்பெருமானார் அருளி செய்கிறார். ஆக அப்படி தீனனாக இருக்கக்கூடியவன் பாபம் செய்வதிலேந்து அந்த அபிசந்தி ஊத்தம் இருக்கே, அந்த ஊத்தம் மட்டும் நீங்கினா போறோம். அப்படிப்பட்ட ஒரு பிரபன்னன் இவ்விடத்திலே தாந்தங்கிற சொல்லாலே கருதப்படுகிறான். மாத்திருத்துவத்தாலே மாதாவா இருக்கிறபடியால பிராட்டிக்கு இயற்கையாகவே வாத்சல்யம் மிகவும் அதிகம். இவனும் தாந்தனாக இறங்கப்பட தகுந்தவனா இருக்கான எம்பெருமானுடைய கருணையை காட்டிலும் இப்படிப்பட்டவர்களிடத்திலே பிராட்டியினுடைய கருணை மிகவும் அதிகமா இருக்கும். அந்த தயை நான் அறிந்து பிரபன்னனாக இருக்கிறபடியால பயம் கெட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லது தாந்தன்னா வெறும் வணக்கத்தை உடையவன் என்று இப்படி அர்த்தம். தர்ம நித்தியே மகாபுத்தோ பிரம்மண்யே சத்தியவாதினி பிரஸ்ரித்தே தானசீலேச்ச சதைவ நிவசாமியம். இது தர்மத்திலே உறுதியுடையவன், அது ரொம்ப சாஸ்திரங்கள்ல ஊத்தமான ஞானம் உடையவன், அல்லது வைதிகர்களிடத்திலே மிகுந்த பக்தியை உடையவன், உண்மை பேசக்கூடியவன், வணக்கத்தை பணிவை உடையவன், தானம் செய்யக்கூடியவன், இவர்களிடத்துல நான் இருக்கிறேன்னு பிராட்டி சொல்கிறாள். ஆக பிரஸ்ரித்தன்னா மிகவும் பணிவை உடையவன், வணக்கத்தை உடையவன் மட்டும்தான் அர்த்தம். அதுக்கு மேல பெருசா ஞானம் இருக்கணும்னு தேவையில்லை. இந்த பிராட்டியிடத்துல ஒரு வணக்கத்தை பணிவு உடையவர்களிடத்திலே பிராட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு கருணை என்று இப்படி அர்த்தம் கொண்டாலும் ஒன்றும் குறவில்லை. இந்த பிராட்டியினுடைய ஒரு கருணையானது கருணாகிரானத முகி முதலான திருநாமங்கள்ல கருணையினால பிராட்டி இப்படி இவனிடத்துல நோக்கோடு வணங்கின ஒரு குனிந்த ஒரு திருமுக மண்டலத்தோடு கூடினவள் இப்படின்னு திருநாமம் காட்டுறது. கருணாம்பேத மாத்திரம் என கருணானே பிராட்டிக்கு திருநாமமாக ஆகும்படியாக அவ்வளவு கருணை நிறைந்தவளாக இருக்கிறாள். இதுக்கு மேல சில இடங்களிலே எம்பெருமானுக்கும் பெருமை பிராட்டியாலதான் அப்படின்னு வாக்கியங்கள்லாம் சொல்லுகின்றன. ஆனீதவாத்தம் ஸ்வதயா ததேகம் என்ன. அப்ப பிரளய காலத்துல சொதான்னு சொல்லப்பட்டிருக்கிற பிராட்டியினாலதான் எம்பெருமான் வாழ்கிறான். ஆனீத்துன உயிர் வாழ்கிறான் என்று அர்த்தம். ஸ்வதாங்கிற சப்தத்துக்கு ஸ்வதாத்துவம் லோகபாவனின்னு விஷ்ணு புராணத்துல பிராட்டி தான் உலகத்தெல்லாம் தூய்மைப்படுத்தக்கூடிய பிராட்டிக்கு தான் ஸ்வதான் திருநாமம்னு விஷ்ணு புராணம் காட்டுறது. மகாபாரதத்திலையும் பிராட்டி அகம் ஸ்வாஹா ஸ்வதா செய்வா அப்படின்னு எனக்கு ஸ்வாஹா ஸ்வதான்னெல்லாம் பெயர்னு சொல்கிறாள். ஆகையால எம்பெருமானவன் பிராட்டியால தான் வாழ்கிறான்னு எம்பெருமானுக்கு ஒரு தாழ்ச்சி உண்டாகுமே அப்படின்னா ஒரு விதமா வியாக்கியானம் ஸ்வதாங்கிறதுக்கு அவ்விடத்துல பிராட்டின்னு அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டாம். ஸ்வஸ்மின் தீயத இதி ஸ்வதா என்ன எம்பெருமானுடைய சத்தை அதுவேதான் அந்த இடத்துல ஸ்வதான்னு சொல்லப்படுறது. இப்ப தன்னுடைய இயற்கையான சத்தையால எம்பெருமான் வாழ்கிறான் அர்த்தம். அல்லது உலகத்தெல்லாம் தரிக்கக்கூடிய சாமர்த்தியத்தால எம்பெருமான் தானும் உயிர் வாழ்கிறான் என்னாவது அர்த்தம் என்று இப்படி ஒரு வியாக்கியானமும் சொல்லிவிட்டு ஸ்ரீபாஷ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை அனுசரித்து இப்படி ஒரு வியாக்கியானமும் காட்டிவிட்டு அவ்விடத்திலே சுத்த பிரகாஷிகையில் இருக்கக்கூடிய ஒரு வியாக்கியானத்தை வைத்து ஸ்வதான பிராட்டி என்று வைத்தாலும் ஒன்றும் குறவில்லை. பிராட்டியோட கூட எம்பெருமான் வாழ்கிறான் என்ன ஒரு வியாக்கியானம், அல்லது பிராட்டியோட கூட
வாழ்கிறான் இல்லாமல் பிராட்டியாலே வாழ்கிறான்னு வைத்துக் கொண்டாலும் எம்பெருமான் பிராட்டிக்கு மிகவும் இனியவனாக இருக்கிறபடியாலே, பிராட்டியிடத்திலே மிகவும் பிரீத்தி உடையவனாக இருக்கிறபடியாலே, பிராட்டியை விட்டு பிரிந்தால் எம்பெருமானாலே வாழ முடியாது அப்படின்னு பிரேம பாரதந்திரியத்துல தாத்பரியம். ஆகையாலே பிரேமத்தால பிராட்டியிடத்துல மிகவும் வணங்கினவனாக, அவளை எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அது எம்பெருமானுக்கு ஒரு தோஷத்தை உண்டாக்காது. அது எம்பெருமானுடைய ராசிக்கத்தை தான் காட்டும். ஆகையால பிராட்டியால வாழறான்னா அது எம்பெருமானுக்கு ஒரு தாழ்ச்சியை உண்டாக்காது. இப்படி இத நிரூபித்தார். இதுக்கு மேல ஸ்ரத்தையா தேவோ தேவத்வம் அஷ்ணுதே என்கிற இடத்துல ஸ்ரத்தான்னு சொல்லப்பட்ட பிராட்டியால தான் எம்பெருமானுக்கு ஏத்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எம்பெருமானுக்கு தாழ்ச்சி ஆகாதா என்று கேட்டுக்கொண்டு அதற்கும் சமாதானம் பாஷ்யத்துல சொல்லப்பட்டிருக்கு. சூரியனானவன் இயற்கையாகவே ஏற்றமுடையவன். அப்படிப்பட்ட சூரியனுக்கு தன்னுடைய கதிர்கள்னாலேயும் ஒரு ஏத்தம் உண்டு. 3 லோகங்கள்லையும் பரவின கதிர உடையவன் என்ன அத்தாலையும் அவனுக்கு ஒரு ஏத்தம் இருக்கிற மாதிரி பெருமாளை குறித்து சுமித்ரா தேவி சொல்றா. அதாவது பெருமாள் காட்டுக்கு எழுந்தருளின அந்த தசையில, எழுந்தருள்ற தசையில கௌசல்யா தேவி மிகவும் வருத்தம் அடைந்தவாறே அவளை தேத்துவதற்காக அவருக்கு ஒன்றாகாது, மீண்டு வருவர், அவருடைய சாமர்த்தியத்தெல்லாம் பெரிய விரிவா உபதேசம் பண்றா சுமித்ரா தேவி. சூரியஸ்யாபி பவேத் சூரிய ஹ்யக்னேர் அக்னி பிரபோ பிரபு ஸ்ரீயஸ்ரீஷ்ச பவேத் அக்ரியா கீர்த்தி க்ஷமா க்ஷமா என்ன அவருடைய வார்த்தை. சூரியனுக்கும் சூரியனாக உலகத்தெல்லாம் கொளுத்தக்கூடிய சூரியனையும் கொளுத்த வல்லவர், அல்லது உலகத்தெல்லாம் பிரகாசம் அடைய செய்யக்கூடிய சூரியனையும் பிரகாசம் அடைய செய்ய வல்லவர், உலகத்தை அழிக்கக்கூடிய அக்னியும் அழிக்க வல்லவர், உலகத்துக்கெல்லாம் நன்மை உண்டாக்கக்கூடிய ஸ்ரீதேவிக்கும் நன்மை உண்டாக்க வல்லவர், உலகத்துல இருக்கக்கூடிய கீர்த்திக்கெல்லாம் கீர்த்தியை விளைவிக்கக்கூடியவர், பொறுமைக்கெல்லாம் தம்முடைய பொறுமையாலே ஏத்தம் உண்டாக்க வல்லவர், அல்லது தம்மாலே தம்முடைய சம்பந்தத்தாலே ஏத்தம் உண்டாக்க வல்லவர். இப்படி என்னென்ன வஸ்துக்களுக்கு என்னென்ன ஏத்தம் இருக்கோ அதெல்லாம் அமுக்கி மேலோங்கி இருக்கக்கூடிய ஏத்தமுடையவர் என்று சொல்ற பிரகடனத்துல பிராட்டிக்கும் செல்வமாக இவர் இருக்கார். திருவுக்கும் திருவாகிய செல்வான் ஆழ்வார்கள்லாம் காட்டுகிறார்கள். அந்த ரீதியிலே பிராட்டினாலதான் பெருமாளுக்கு ஏத்தம், எம்பெருமானுக்கு ஏத்தம்ங்கிறதுல இயற்கையான ஏத்தமுடையவன் பிராட்டி சம்பந்தத்தால இன்னும் விளங்குகிறான். ரொம்ப அழகானவனா ஒருத்தர் இருக்கான். ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவனுக்கு ஆபரணத்தாலும் ஏத்தம் உண்டாருது. அழகு இல்லாதவனுக்கு ஆபரணத்தை சாத்தினாலும் ஏத்தம் கிடையாது. அழகியவனுக்கு ஆபரணம் இன்னும் அழக மெருகூட்டுறது. அத்த போல இங்கேயும் இயற்கையான ஏத்தமுடைய எம்பெருமான் பிராட்டி சம்பந்தத்தாலும் ஏத்தமுடையவனாக ஆகிறான் என்ன இப்படி கொள்ள வேணும். அதனால எம்பெருமானுடைய ஏத்தத்துக்கு ஒரு குறைவு வாராது. பத்னியினால உண்டான ஒரு ஏத்தம் என்ன இருந்தாலும் கூட அது தன்னுடைய சொத்தினாலே ஒருத்தனுக்கு ஏத்தம் உண்டாயித்து, அல்லது ஒரு புஷ்பத்துக்கு அதனுடைய மனத்தாலே ஏத்தம் உண்டாயித்து, ஒரு மணிக்கு அதனுடைய ஒளியினாலே ஏத்தம் உண்டாயித்துன்னா எப்படி அது புஷ்பத்துக்கோ மனத்துக்கோ அல்ல அந்த ராஜாவுக்கோ குறைவா ஆகாதோ அதே போலத்தான் இப்படி பட்டருடைய ஸ்ரீகுணத்த கோஷத்திலிருந்து நாம் அறிகிறோம். இதுக்கு மேல தேவஹா என்கிற இடத்துல தேவத்வம் அஷ்ணுதே அப்படின்னு சொல்லிக்க. தேவஹான்னா என்ன, தேவத்வம்னா என்ன? ஏன்னா தேவத்வம்னா தேவனம்ங்கிற ஒரு செயலோட ஒரு சம்பந்தம். தேவனம்னா என்ன? விளையாட்டு. திவு கிரீடா என்ன தாத்து உண்டு, விளையாட்டுன்னு அர்த்தம். இன்புறும் இவ்விளையாட்டுடையான் என்ன விளையாடக்கூடியவன் அர்த்தம். இப்ப தேவனம்னா விளையாடுதல், தேவகான்னா தேவத்வம் அப்படின்னா விளையாட்டோட சம்பந்தமுடையவன் அர்த்தம். இப்ப விளையாடக்கூடியவன் அர்த்தம். விளையாடுறதுன்னா வெறும் எம்பெருமான் விளையாடினா அது ரசிக்காது. பிராட்டியோட கூடின எம்பெருமானுக்குத்தான் அந்த விளையாட்டு ரசிக்கும் என்ன இது ஆழ்வானோ பட்டரோ இருவரும் அருளி செய்கிறார்கள். எஸ்யா வீக்ஷிய முகம் ததிங்கித பராதீனஹா என்ன பிராட்டியினுடைய திருமுக மண்டலத்தில் இருக்கக்கூடிய குறிப்பெல்லாம் பார்த்து
அவளுடைய திருமுக மண்டலம் மகிழும்படியாக அவள் காட்ட காட்ட எம்பெருமான் உலகத்தை படைக்கிறான். அதே போல எம்பெருமான் உலகத்தை படைக்க படைக்க பிராட்டி நன்னா இருக்கு என்ன அங்கீகரிக்கிறாள் தன்னுடைய புன்சிரிப்பாலும் தன்னுடைய கண் பார்வைகளாலும். என்ன பட்டர் அங்கீகாரி பிராலோகைஹி என அருளி செய்கிறார். கிரீடசி ஸ்ரீ சமக்ஷம் என்ன பிராட்டி திருமுன்பே எம்பெருமான் விளையாடுகிறான். என்ன உலகத்தை சிருஷ்டித்த எம்பெருமான் விளையாடுகிறான் மகிழ்கிறான் ஸ்ரீரங்கஸ்தவத்திலையும் பட்டர் அருளி செய்கிறார். தேவத்வம் ஏன்னா இப்படிப்பட்ட விளையாட்டுன்னு அது அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். அல்லது இன்னொரு அர்த்தமும் வைத்துக் கொள்ளலாம். கிருத்வா மத்ஸ்தானி பூதானி சராணி ஸ்தாவராணி ச ஏகாக்கி வித்யா சார்த்தம் விஹரிஷ்யே த்விஜோத்தமான்னு மோட்ச தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அசையக்கூடிய பொருள்கள் அசையாத பொருள்கள்னு எல்லாவற்றையும் என்னிடத்திலே வைத்து நான் ஒருவனே வித்யாங்கிற சொல்லாலே சொல்லப்படக்கூடிய பிராட்டி, எல்லாருக்கும் அறிவு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பிராட்டி, சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பத்னியாக வித்யான்னு பிராட்டி சொல்லப்படுகிறாள். அந்த வித்யை என்கிற பிராட்டியோடு கூட நான் விளையாடப் போகிறேன் எம்பெருமான் அருளி செய்த ஒரு வார்த்தை. இத்த அனுசரித்து எம்பெருமான் பிராட்டியோடு விளையாடுகிறான் என்று ஸ்ரீஸ்துதியில வேதாந்தாச்சாரியருடைய ஒரு ஸ்லோகம், 7வது ஸ்லோகம். பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரிஷத் பரித சூரி பிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய திரிகுண பலகம் நிர்மித ஸ்தான பேதம் விஸ்வாதீஷ பிரணயினி சதா விப்ரமத்யூத விருத்தௌ பிரம்மேஷாத்யா தததி யுவயோஹோ அக்ஷசார பிரச்சாரம் என்ன. அதாவது எம்பெருமானும் பிராட்டியும் விளையாடுகிறார்கள். என்ன விளையாட்டு? என்ன சொக்கட்டான் விளையாட்டு, சதுரங்கம்ங்கிற ஒரு விளையாட்டை எம்பெருமானும் பிராட்டியும் விளையாடுகிறார்கள். எம்பெருமானும் பிராட்டியும் விளையாடுகிறார்கள். நடுவிலே அந்த சதுரங்க பலகை, அஷ்டாபதம்னு சொல்வார்கள், சதுரங்கம்னு சொல்வார்கள். ஒவ்வொரு வரிசையிலையும் 8 சதுரங்கள் நிறைந்ததாக 64 சதுரங்கள் நிறைந்த ஒரு பலகை. அந்த சதுரங்க பலகை நடுவில் இருக்கு. எம்பெருமான் பிராட்டியும் இப்பக்கமும் அப்பக்கமும் இருக்கிறார்கள். நடுவிலே இந்த பலகை வைக்கப்பட்டிருக்கு. 2 பேரும் விளையாடுகிறார்கள். 2 பேரும் விளையாடுகிறார்கள். ஏன்னா விளையாடுறத பார்ப்பதற்கு பார்வையாளர்கள், இவர் 2 பேரும் எப்படி விளையாடுகிறார்கள் பார்ப்பதற்கு பார்வையாளர்கள் வேணும். யார் பார்க்கிறார்கள்னா சதா பஷ்யந்தி சூரியகான்னு எப்போதும் இந்த தம்பதிகள் இருவரையும் அனுபவிக்கக்கூடிய நித்திய சூரியர்கள், அவாதான் பார்வையாளர்கள். சரி, அவா மட்டும்தான் பார்வையாளர்களானா இல்ல. சதா பஷ்யந்தி சூரியகான்னு யார் சொல்றா? நமக்கு வேதம் சொல்றது. இப்ப இந்த நித்திய சூரியர்கள் எம்பெருமானின் பிராட்டியும் பரமபதத்தையும் எப்போதும் பார்த்து கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்னு யார் பார்த்து சொன்னா? வேதம் தான் பார்த்து சொல்லிது. அந்த வேதமும் இவர்கள் விளையாடக்கூடிய இந்த விளையாட்டுக்கு ஒரு பார்வையாளர். அதுதான் எம்பெருமானும் பிராட்டியும் எப்படி விளையாடுகிறார்கள், எப்படி உலகத்தை உண்டாக்குகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நமக்கு சொல்லுகிறது. நித்திய சூரியர்கள் வெறுமனே பார்வையாளர்களை போல மட்டும், இந்த வேதம் தான் பார்வையாளராகவும் இருந்து கொண்டு அத வர்ணிக்கக்கூடிய நேர்முக வர்ணனையாளர்கள் என்னதான் சொல்கிறோம் இந்த காலத்துல, அந்த ரீதியில் அப்படி வர்ணிக்கக்கூடியவர்களுடைய ஸ்தானத்திலே அந்த வேதமானது அமைந்திருக்கிறது. பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு, எல்லா பக்கங்கள்லேருந்தும் 4 கோணங்கள்லேருந்து இவ என்னென்ன ஆடுறா, எப்படி ஆடுறா எல்லாவற்றையும் பார்த்து சூரி பிருந்தேன சார்த்தம், நித்திய சூரியர்கள்னா அவ்வளவு ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப அப்படின்னு இருக்கு. பரமபத்துல எம்பெருமானும் பிராட்டி மட்டும்தான் இருக்கா, இவா 2 பேருடைய ஆணை மட்டும்தான் செல்கிறதுன்னு சொல்லாம்படியா அவ்வளவு பணிவோட அப்படி எழுந்தொழிக்கிறார்கள். இவ தனியா ஒருத்தர் இருக்கிறதே தெரியல, அப்படி எம்பெருமானுக்குள்ள அடங்கினவர்களா இவர்கள் இருக்கிறார்கள்னு சொல்லியிருக்கு. அந்த ரீதியில இந்த சூரிய பிருந்த மொத்த சூரியனுடைய சமூகமும் ஒரு அறிவற்ற பொருள், அறிவில்லாத ஒரு பொருள், இல்லாத ஒரு பொருள்னு நினைக்கலாம்படியா இருக்குன்னு இந்த சூரிய பிருந்தம்ங்கிற இந்த அகிரணை பொருளை குறிப்பிடக்கூடிய அந்த பிருந்த சப்தத்தாலே காட்டுகிறார் என்று வியாக்கியானங்களிலே சொல்கிறார்கள். அப்படி அவ்வளவு பரதந்திரர்களா இருக்கக்கூடிய நித்திய சூரியர்கள், அந்த நித்திய சூரியர்களுடைய
கூடின வேதமானது பார்வையாளராக அமைந்திருக்கிறது. நித்தியசூரிகள் வெறுமனே பார்க்கிறா, வேதம் பார்த்து நமக்கு தெரிவிக்கவும் தெரிவிக்கிறது. இவரெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்பொழுது எம்பெருமானும் பிராட்டி என்ன பண்றா? மத்தியே கிருத்திய திரிகுண பலகம், 3 குணங்களை உடைய பலகம். அதாவது இந்த சதுரங்கத்துல இருக்கக்கூடிய அந்த அட்டை இருக்கே, அந்த அஷ்டாபதம், அந்த சதுரங்க பலகை, அதற்கு நிறங்கள்லாம் பூசியவர்கள், வெள்ளையும் கருப்பும் பெரும்பாலும் இருக்கும். ஆக இங்க அப்படி என்ன பலகம், என்ன பலகை இருக்கிறதுன்னா, 3 குணங்களை உடையதாக, 3 நிறங்களை உடையதாக இருக்கக்கூடிய வெண்மை, கருப்பு, சிவப்புங்கிற 3 நிறங்களோட கூடின ஒரு சதுரங்க பலகை, அதாவது பிரகிருதிங்கிற ஒரு பலகை, அது எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் நடுவிலே இருக்கிறது. தாயாரும் தந்தையும் விளையாடுகிறார்கள், நடுவிலே குழந்தை இருக்குமா போல இந்த பிரகிருதியும் அதற்குள்ளே ஆத்மாக்களும் இருக்கிறார்கள். நிர்மித ஸ்தான பேதம், இந்த சதுரங்க பலகையில காய்கள்லாம் இருக்கும். இது யானை, இது குதிரை, என்ன போல காய்கள்லாம் இருக்கும். அதுக்கு இந்தந்த இடத்துலதான் அது இருக்க வேணும் என்னொரு வியவஸ்தை இருக்கும். அந்த ரீதியில இன்னும் தான் ராஜாவா இருக்கணும், இன்னும் தான் ராணியா இருக்கணும், இன்னும் தான் யானையா இருக்கணும், இதுதான் குதிரையா இருக்கணும் என்கிற ஒரு வியவஸ்தை அது இருக்கிறது. அந்த ரீதியில கர்மத்தினுடைய அடிப்படையிலே எம்பெருமானவன் இன்னன்னாருக்கு இன்னென்ன சக்தி, இவாவா இன்னென்ன இடத்துல இருக்க வேணும் என்ன வைத்தா பிராட்டி போனா போறதுன்னு கொஞ்சம் ஏத்தி கொடுங்க. இவன் பண்ண புண்ணிய பாப்பங்களுக்கு சேர இவனுக்கு இந்த பதவி தான் கொடுக்கணும், இருந்தாலும் போனா போறது கருணையின் அடிப்படையிலே இவனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் உயர்ந்த பதவியை கொடுப்போம் என்ன பிராட்டியினுடைய ஒரு பரிந்துரையின் பேரில் எம்பெருமான் அவரவர்கள் செய்திருந்த கர்மத்துக்கு சேர மட்டும் கொடுக்காமல் கொஞ்சம் அந்த விதிமுறைகளை தளர்த்தி கொண்டு காரியம் பண்ணதில் உண்டு. ஆக அவரவர்களுக்கு அந்த ஸ்தானங்களை எம்பெருமான் கல்பித்து வைக்கிறான். விஸ்வாதீஷ பிரணயினி, உலகத்துக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பத்னியே சதா விப்ரம தியூத விருத்தோ. இப்ப இருவரும் அப்படி இந்த சொக்கட்டான் அந்த சதுரங்க விளையாட்டு அதுல ஈடுபடுகிறார்கள். அப்படி ஈடுபட்டா யார் யாரு அதுல காய்களாக இருக்கிறார்கள்? ஏன்னா பிரம்மேஷாத்யா, சதுர்முகன், முதல்ல எம்பெருமானால படைக்கப்பட்டவன் சதுர்முகன், அதற்கு பிறகு ருத்ரன், ஏன் இவர்கள்லாம் தான் அங்க சதுரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காய்களாக இருக்கிறார்கள். அங்க காய்கள்லாம் எப்படி அசைகின்றனவோ அதை போல இவர்களும் தங்கள் கர்மங்களுக்கு சேர கதாகதம் காம காமாலபந்தே, இன்னும் இந்த லோகத்திலேருந்து அந்த லோகத்துக்கு செல்வது, அங்கேருந்து இங்கு பிறப்பது என்ற போல இப்படி மாறி மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். அது எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் ஒரு விளையாட்டுக்கு காரணமாக ஆகிறது என்ன இருக்கிறது. இந்த ஸ்லோகத்துக்கு விரிவா வியாக்கியானங்கள் அமைந்திருக்கின்றன, இருந்தாலும் அவகாசத்துக்கு சேர நாம் பார்க்க வேண்டாம். மேலே மாதவகான்னு ஸ்ரீசஹஸ்ரநாமத்திலே 73வது திருநாமம் மாயாதவஹா. இன்னும் ஸ்ரீயப்பதியாக எம்பெருமான் இருக்கான், மானு சொல்லப்பற பிராட்டிக்கு சுவாமியாக எழுந்தொடி இருக்கான். கிரீஷதே லக்ஷ்மீஷ பத்னியோ முதலான ஸ்ருதிகள்லாம் உதாரிச்சிருக்கிறார். எம்பெருமானுடைய சொரூபத்தை போல பிராட்டிக்கும் சொரூபத்தாலே உண்டான ஏத்தம், அதுக்கு மேல திருமேனி மிக அழகான திருமேனி, அதுக்கு மேலே பெரிய ஏத்தம், பெரிய ஐஸ்வர்யம், பெரிய செல்வம், உலகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, இயற்கையாக நித்தியமாக எம்பெருமானுக்கு பத்னியாகவே இருக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு நாள் எம்பெருமானை விட்டு பிரியாத தன்மை என்கிற இந்த அர்த்தங்கள்லாம் பல சாஸ்திரங்கள்ல தடையில்லாமல் தங்கு தடையில்லாமல் நல்லா விரிவா சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துல ஸ்ரீ சூக்தம் இதெல்லாம் பட்டர் அருளி செய்கிறார் மாதவகாங்கிற திருநாமத்துக்கு வியாக்கியானத்துல. வேதத்துல ஸ்ரீ சூக்தம், ஸ்ரத்தா சூக்தம், மேதா சூக்தம், உத்தரநாராயண அனுவாகம், கௌஷிதிகி பிராமணம், இவைகள் எல்லாம் பிராட்டியோட கூடினவனாத்தான் எம்பெருமான் இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு புராணத்தை விஷ்ணு ஸ்ரீஹி அனபாயினி, இன்னும் எம்பெருமானை விட்டு பிரியாதவள் என்ன இப்படி சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம புராணத்துல பிராணாக்கியா மந்திரமாதாச்ச விஸ்வசிய ஜனனி என்று சொல்லி அந்த எம்பெருமானுடைய சம்பந்தத்தோடையவளா இருக்கா. விஷ்ணு சக்தின்னு எம்பெருமானை விட்டு பிரியாதவளா அவனுடைய சக்தியா சொல்லாம்படியா இருக்கா, உலகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கிறாள், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மேல ஞானம் முதலான கல்யாண குணங்களை உடையவளா இருக்கா. கருணாஸ்ரயா, கருணைக்கே
எம்பெருமானுடைய கருணைக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கா? எம்பெருமானுடைய கருணையே வடிவெடுத்தவளா பிராட்டி இருக்கா? அப்படின்னு இதெல்லாம் சொல்லி சக்தி சக்கரஸ்ய நாயிகா என்று இந்த உலகம் அந்த சக்கரம் நடப்பதற்கு காரணமாக எம்பெருமான அந்தந்த காலங்களிலே தூண்டி கருணையாலே உலகம் வாழும்படியாக செய்யக்கூடியவள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேல லக்ஷ்மி சகஸ்ரம் முதலானவைகள் எல்லாமும் பல பிரமாணங்கள்லாம் இருக்கின்றன. இதெல்லாம் காட்டின ஸ்ரீராமாயணத்திலேயும் காவியம் ராமாயணம் கிருஷ்ணம்னு சீதாயாச்சரிதம்னு பிராட்டியுடைய பெருமை தான் விரிவாக ஸ்ரீராமாயணத்திலேயும் காட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பட்டர் மாதவகாங்கிற திருநாமத்திலே காட்டுகிறார். ஆக ஸ்ரத்தையா தேவோ தேவத்துவம் அஷ்டத்தேன இப்படி பிராட்டியோட கூடினவனாக எம்பெருமான் உலகத்தெல்லாம் படைத்து விளையாடக்கூடியவனாக இருக்கிறான். ஏன் இப்படி அர்த்தம்? இந்த பிராட்டிய குறிச்சு சாத்வதத்திலே, அதாவது பகவத் சாஸ்திரத்திலே சாத்வதத்திலே தஸ்ய சக்தி துவயம் தாதிருக் அமிஸ்ரம் பின்ன லட்சணம் என்று கலப்பற்றதாக ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் கலப்பற்றதாக சக்திகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கு. சக்தி இருக்குன்னு சொன்னா கூட என்ன வைத்துக் கொள்ள வேணும் அப்படின்னா, கீழே உதாகரிக்கிற ஸ்ருதிகள் அசேஷானா ஜெகதா விஷ்ணு பத்னி முதலான ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள், அதுக்கப்புறம் அங்கே கூடிய வாக்கியங்கள், இவைகள்லாம் வைத்து பார்த்தா போக்திரு சக்தி சக்தி ஸ்மிருதா லக்ஷ்மி புஷ்டிரவை கர்த்திரு சங்கீதா என்ன இப்படி பிராட்டி ஒரு சக்தியா இருக்கா, லக்ஷ்மிங்கிற பிராட்டி போக்திரு சக்தியா இருக்கா, கர்த்திரு சக்தியாக புஷ்டிங்கிற தேவி இருக்கா அப்படின்னு இப்படி பிராட்டியானவள் தானாகவே ஒரு சக்தியுடையவளாக எம்பெருமானை எதிர்பாராதவள்னு சொல்ற மாதிரி தானாகவே உலகத்தை படைக்கக்கூடியவள் என்ன போல தோத்தினாலும் கூட என்ன செய்ய வேணும்? ஏன்னா இந்த பிராட்டிக்கு எம்பெருமானுடைய சம்பந்தத்தால் உண்டான ஏத்தம் என்னதான் அத்தை கொள்ள வேணும். இதே போல ஏன்னா முக்தாத்மா எம்பெருமானோட ஒத்தவனாக ஆகிறான். பரமம் சாமியம் உபைத்தி எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா தன்மைகளையும் உடையவனாக ஆகிறான்னு மேலெழ தோத்தினாலும் சூத்திரக்காரர் ஜெகத் வியாபார வர்ஜம்னு உலகத்தை படைப்பதில்லை, உலகத்தை படைக்கக்கூடிய தொழில மட்டும் எம்பெருமானோட இவனுக்கு சம்பந்தம் இல்லை, எம்பெருமானோட இவனுக்கு ஒப்பு இல்லை என்று தெரிவித்தாரோ, அதே போல பிராட்டி எம்பெருமானுக்கு எல்லா விதத்திலும் ஒத்தவள் என பிரமாணங்கள் காட்டினாலும் கூட இங்கேயும் பின்ன லட்சணம்னு கலப்பு இல்லாமல் பரஸ்பரம் வேறுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறபடியால எம்பெருமானோட எல்லா விதமாகவும் ஒத்தவள்னு சொல்லக்கூடிய ஏதாவது சில வச்சனங்கள் தோத்தினாலும் கூட நியத நிர்பாத பத்னித்வாத்ய விரோததா என்ன எம்பெருமானோட சமையாக பிராட்டியை சொல்லக்கூடிய பிரமாணங்களுக்கும் கூட எப்படி அர்த்தம் கொள்ள வேணும்? பிராட்டிக்கு இருக்கக்கூடிய பத்னித்வத்துக்கு முரண்படாதபடியாக எம்பெருமானுக்கு பரதந்திரியாக இருக்கக்கூடியவருடைய தன்மைக்கு முரண்படாதபடியாக இந்த பிரமாணங்களுக்கெல்லாம் அர்த்தம் கொள்ள வேணும் என்ன ஸ்பஷ்டமாக இங்கே வியாக்கியானத்திலே பாஷ்யத்துல சொல்லப்பட்டிருக்கு. மேலே எம்பெருமானவன் ஹிதபரனாக இருக்கக்கூடியவன், பிராட்டி பிரியத்தை மட்டும் நோக்கக்கூடியவள் என்று இப்படிப்பட்ட வேறுபாடுகள் இல்லாமல் பிராட்டிக்கும் எம்பெருமானுக்கும் பரஸ்பரம் இருக்கத்தான் இருக்கு. இதுக்கு மேல ஒரு கேள்வி எழுகிறது. பிராட்டிக்கு தண்டதரத்துவம் அப்படிங்கிற ஒரு தன்மை இல்லை, பிராட்டி கருணையை மட்டுமே அறிந்தவள், எம்பெருமான் மட்டும்தான் தண்டதரனை ஒழிய பிராட்டி ஆரையும் தண்டித்து அறியாதவள் என்ன இப்படி ஒரு அர்த்தம் இருக்குமே. ஆனால் லக்ஷ்மி சகஸ்திரத்துல தைத்தியதானவ மர்தினி என்ன அசுரர்கள் எல்லாம் அழிக்கக்கூடியவள் பிராட்டின்னு சொல்லி இருக்கிறதே, இது எப்படி பொருந்தும்? அதே போல லக்ஷ்மி தந்திரத்துல பல அசுரர்களையும் பிராட்டி அழித்தாள்னு சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் எப்படி பொருந்தும் இன்னொரு கேள்வி எழுகிறது. அதுக்கும் சமாதானம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சீதாயாஸ் தேஜசா தக்தாம் ராமகோப பிரபீடிதாம் என்ன இந்த லங்கையானது எதனால அழியறதுன்னா பிராட்டியினுடைய கோபத்தாலே அழியறது, தேஜஸ்னால அழியறது. பெருமாளுடைய கோபத்தாலே நன்னாக
வாட்டப்பட்டதாக ஆகிறதுன்னு சொல்லியிருக்கு. இப்ப அங்க என்ன தெரியுது, பெருமாளிடத்துல தான் கோபம் இருக்கு. ஆனா பிராட்டியும் வாஸ்தவம் தான், இந்த லங்கை அழியட்டும், இவர்கள் செய்த பாப்பத்துக்கு இவர்கள் தண்டிக்கப்பட தந்தவர்கள், பிராட்டியினுடைய அனுமதியினால அது அழிந்ததுன்னு தோத்துறது அந்த ஸ்ரீராமாயண ஸ்லோகத்துல. அத போல இவ்விடங்களிலேயும் எம்பெருமானாலே அசுர ராட்சசர்கள் கொல்லப்படும் பொழுது பிராட்டி அனுமதி செய்கிறாள் அப்படிங்கிற இத்த மட்டுமே தான் கொள்ள வேணும். அல்லது பிராட்டி தான் நேராக இந்த மற்றவர்களை கொல்லாமல் பிராட்டியினுடைய விபூதியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மூலமாக பிராட்டி இந்த காரியத்தை நடத்துகிறாள் என்று இப்படியாவது கொள்ள வேணுமே ஒழிய பிராட்டிக்கு நேராக ஆரையும் தண்டிக்கிற ஒரு சுபாவம் கிடையாது இதெல்லாம் விரிவாக நிரூபித்தார். ஆக எம்பெருமானுடைய பத்னியாக இருப்பதன் மூலமாக எல்லா உலகத்துக்கும் தலைவியாக இருக்கக்கூடிய ஏத்தமுடையவள். அப்படிப்பட்ட ஏத்தமுடைய பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்றதுக்கு சக்தி எனக்கு இல்லாமல் போனாலும் கூட பிராட்டியினுடைய கருணையாலே நான் கடாட்சிக்கப்பட்டு சரணாகதனாக தாசனாக இருக்கிறபடியால தைரியமாக வந்து பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்றேன். அந்த பிராட்டிக்கு என்னிடத்தில் இருக்கக்கூடிய அல்லது பொதுவாக சரணாகதர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருணையை கண்டு பயங்கட்டவனாக நெருங்கி நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன்னு இப்படி பாஷ்யத்துல இருக்கக்கூடிய வியாக்கியானம். மேலே பெரியவாச்சன்பிள்ள வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய சில அர்த்தங்களை பார்க்கலாம். பிராட்டியினுடைய பெருமையானது நாலம் மாதும் யத்தையா நிரவதியும் நித்தியானுகூலம் ஸ்வதா என்ன இருக்கக்கூடிய ஒன்று. எம்பெருமானவன் எப்படிப்பட்டவன்? யஸ்யாயுதாயுதாம்சாம்சே விஸ்வசக்திரியம் ஸ்திதா என்ன எம்பெருமானுடைய ஒரு பிரபாவத்தினுடைய 10,000 ஒரு பங்குல அதை பிளந்து 10,000 ஒரு பங்கு எடுத்து அதை பிளந்து 10,000 ஒரு பங்கு எடுத்து அதுக்குள்ள உலகம் எல்லாம் தாங்கப்பட்டிருக்கிறது. அப்படி தாரண சாமர்த்தியம் உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. வெறும் சங்கல்பத்தாலே உலகத்தை என்னுடைய சிருஷ்டி சம்ஹாரங்கள்லாம் செய்யக்கூடியவன். அவ்வளவு பெருமையுடையவனாக எம்பெருமான் இருந்தாலும் கூட உனக்கு வல்லபனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் யஸ்யாஸ்தே மகிமானம் அவனுடைய அளவிறந்து இருக்கக்கூடிய பெருமை அத்த நிரூபணம் பண்ணினா அதுக்கு எம்பெருமான் அசமர்த்தனாக இருக்கான், சாமர்த்தியமற்றவனாக இருக்கான் என்ன சொன்னார். உடனே சரி அப்படின்னா நீ ஒரு பெருமையுடையவளா சேஷினியா இருக்க, எம்பெருமானும் சேஷியாக இருக்கான் அப்படின்னு உலகத்துக்கு 2 சேஷிகளான இல்லல்ல. நித்யானுகூலம் ஸ்வதா அசேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்னி என்ன உலகத்துக்கு எம்பெருமான் சுவாமியா இருக்கான். பிராட்டி அந்த எம்பெருமானுக்கு பத்னியா ஆவதன் மூலமாகத்தான் உலகத்துக்கு தலைவியாக ஆகிறாளே ஒழிய இயற்கையாக இவள் எம்பெருமானுக்கு பரதந்திரியாக அவனை குறித்து சேஷபூத்தையாகவும் ஆகிறாள். ஆகையால் 2 சேஷிகள் இருக்கா உலகத்துக்கு, 2 சுவாமிகள், 2 தலைவர்கள்னு ஒரு முரண்பாடு வராது. எம்பெருமான் மட்டும்தான் தலைவனா இருக்கான், இவள் அவனுக்கு அடங்கினவளாகத்தான் இருக்கிறாள் என்று சொன்னார். சரி அப்ப தனக்கு அடங்கினவளா பிராட்டி இருக்கா, ஆனாலும் பிராட்டியினுடைய பெருமை எம்பெருமான் அளவிட்டு தெரிந்து கொள்ள முடியலன்னா அது எப்படி சேரும் என அதற்காக சொல்கிறார். அபூர்வ நானாரச பாவ நிர்பர பிரபத்தையா முக்த விதக்த லீலையான்னு ஓரொரு க்ஷணமும் தன்னுடைய போக்கியத்தினால பலவிதமாக எம்பெருமானை மகிழ்விக்கக்கூடியவள் பிராட்டி. அப்படிப்பட்ட அந்த வைபவத்தாலே பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு என்று சொல்லும்படியாக எம்பெருமானை தன்னிடத்திலே மிகவும் ஈடுபடுத்தி வைத்திருக்கிறாள் பிராட்டி. ஆகையால அந்த பிராட்டியினுடைய குணங்களிலே அவருடைய செயல்களிலே ஈடுபட்டவனாக பிராட்டி எம்பெருமான் இருக்கிறபடியால பிராட்டி தனக்கு அடங்கின வஸ்துவாக இருந்தாலும் கூட தான் அந்த பிராட்டியினுடைய பெருமையை அளவிட்டு நிரூபித்து அறிய மாட்டாதவனாக அந்த போகியத்திலே ஈடுபட்டவனாக தான் இருக்கிறான்னு இப்படி அருளி செய்கிறார். தாம் துவாம் தாசயிதி இப்படிப்பட்ட ஒரு பரத்துவம் ஏற்றம் எம்பெருமானும் அளவிட முடியாத அளவுக்கு பெரிய வைபவம் அத்தவுடைய உன்னைன்னு அர்த்தம். தாசயிதி அடியேன்கிறனால ஆச்சரிக்கிறேன், ஈஸ்வரியும் சர்வபூதானாம் அப்படின்னு உலகத்துக்கெல்லாம் பிராட்டி தலைவியா இருக்கா, அசேஷானா ஜெகதான்னு சொல்லியிருக்கு.
ஆகையால வெறும் பிராட்டி எல்லாருக்கும் தலைவியா இருக்கிறபடியால் நீரும் ஆசிரியிக்கிறீரேனா இதல்ல பிரபன்ன இதிச்ச நான் சொரூப ஞானத்தை அடைந்து அந்த சேஷத்துவத்தை உணர்ந்து சரணாகத்தனாகவும் ஆகிறேன் அப்படின்னு வெறுமனே பொதுவிலே உலகத்தார் எல்லாரும் உனக்கு அடியவர்கள்ங்கிற போல நான் அடியவன்னு நினைச்சுக்காதி. அதுக்கு மேல நான் உமக்கு தாசன்கிற ஞானத்தோட கூட உம்மிடத்துல சரணாகதனாக இருக்கிறேன்னு இத்தையும் நீர் பார்க்க வேணும் என்ன சொல்றார். தாச இதி பிரபன்ன இதிச்ச ஸ்தோஷ்யாமியம் நிர்பயா. ஆகையால பயங்கட்டு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். என்ன ஸ்தோத்திரம்னா பொதுவிலே லோகத்திலே ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவயா யத்யன்யதீயான் குணான் அந்யத்ர த்வசதோதிரோப்ய பணிதி. என்ன ஸ்தோத்திரம்னா என்ன? ஆரோ தன்னிடத்துல ஒரு பண்பு இருக்கும், வேற ஒருவன் அந்த பண்பு அடியோட அற்றவனா இருப்பான். அவனிடத்துல அந்த இல்லாத பண்பை வேற தன்னிடத்திலேருந்து ஏறிட்டு இவனிடத்திலே சொல்லுதல், இதைத்தான் ஸ்தோத்திரம்னு பெரும்பாலும் லோகத்துல சொல்லுவார்கள். இங்க அப்படி இல்லை. பிராட்டியினுடைய குணங்களை இருக்கிற குணங்களே சொல்லி முடிக்க முடியாது. அப்ப இல்லாத குணங்களை ஏறிட்டு சொல்றதுங்கிறது எப்படி சம்பவிக்காது. அதில் இருக்கிற குணங்களைத்தான் சொல்ற. அது ஸ்தோத்திரமாக ஏறிட்டு சொல்லுதலாக ஆகாது. லோகைக்கேஸ்வரி லோகநாத தைத்தேன்னு எம்பெருமானுக்கு பத்னியாக உலகத்துக்கு தலைவியா இருக்கா. உடனே பிராட்டி கேட்கிறா ஆளவந்தார் குறிச்சு, இவ்வளவு பெருமையுடையவனா நான் இருக்கேன்னு சொல்றீரே, இப்படிப்பட்ட என்ன அளவிட்டு உமால ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? ஏன்னா உடனே உடைய பெருமையை நான் ஸ்தோத்திரம் பண்ண புகுந்தா தானே, ஐயோ இவ்வளவு பெருமையுடையவளா இருக்கா, இவளை நான் எங்க நெருங்கிறதுன்னு பயந்து விலக நேரிடும். ஆனா உன்னுடைய சௌலபியம், அந்த சௌலபியத்தை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு தாந்தே அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றார். பிராட்டிய சம்போதனம் பண்றார், விழிக்கிறார். கருணை, அந்த கருணையினால வளர்ந்த ஒரு கற்பக கொடி, அப்படி கற்பக கொடி போல அப்படி வளைந்து அடியவர்களிடத்திலே அவர்கள் நெருங்கலாம்படியாக ஆனவள் என்று தோத்துறது. அதுக்கு மேல தயாம் தேவிதன், உங்களுடைய கருணை என்ன, உங்களுடைய திருமேனி அப்படி வளைந்து பணிவோட அடியவர்களிடத்துல உன்முகமாக இருக்கக்கூடிய அந்த நீர் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த இருப்பு, அதை பார்த்தா பயங்கட்டு தைரியமாக நெருங்கலாம்படியாக இருக்கிறது. ஆகிய உன்னுடைய பரத்வத்தை அனுசந்தித்த நெருங்க முடியாது. உன்னுடைய சௌலபியம், எளிமை குணம் அத்தை கண்டு உம்முடைய தயை, அந்த பாபானாம்பா சுபானாம்பா என்ன திருவடியை குறித்து நீர் சொன்ன அந்த ஸ்லோகம், ஆக அதை அனுசந்தித்து எப்படிப்பட்டவர்களையும் ரட்சிக்கக்கூடிய உம்முடைய அந்த கருணை குணம் இருக்கே, அதை கண்டு பயங்கட்டு நான் நெருங்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்ன. ராட்சசிகளிடத்திலேருந்து திருவடியை ரட்சித்த மகாகுணமுடையவர் நீர். ஆகையால உம்மிடத்துல நான் நெருங்கிறதுக்கு ஒன்றும் குறைவில்லை, தைரியமாக நெருங்கலாம்னு இப்படி ஆளவந்தார் அருளி செய்தார்னு இது பரியாச்சம் வியாக்கியானத்துல சாதிக்கப்பட்டிருக்கிற அர்த்தத்தினுடைய ஒரு சங்கிரகம். மேல நாயனாராச்சான் பிள்ளை வியாக்கியானம் மிக விரிவா அமைந்திருக்கிறது, சுருக்கமா பார்க்கலாம். சுக்ரீவன் மகாராஜர் வாலியினிடத்திலே தன்னுடைய ராஜ்யத்தையும் தாண்டு கொண்டிருந்த ராஜ்யத்தையும் இழந்தார். தன்னுடைய பத்னியும் இழந்து மறைந்து பயந்து கொண்டு ஒரு மலையிலே வசித்து கொண்டிருந்தார். அத போல தனக்குன்னு உண்டான ராஜ்யம், பாண்டுவனுடைய பிள்ளை தர்மபுத்திரருக்கு தான் ராஜ்யம் உரித்தானது. இருந்தாலும் கூட அந்த ராஜ்யத்தை பொய்ச்சூதிலே வஞ்சனத்திலே தோத்தார்கள், சூதாட்டத்திலே தோத்தார்கள். அதுக்கு மேல அவர்களை ஜெயித்ததோடு மட்டுமல்லாமல் வஞ்சனத்தாலே அவர்களுடைய பத்னியும் அகப்படுத்தி கொள்ள பார்த்து, துஷாசனானவன் எந்தமக்கு உரிமை செய், நீ எங்களுக்கு ஒரு அடிமை செய்யக்கூடியவளாக ஆகு அப்படின்னு அவள் ரஜஸ்வலைக வஸ்திராகம்னு நான் சபைக்கு வருவதற்கு தகுந்த ஒரு நிலையில இல்லை, என்னை இப்பொழுது சபைக்கு நீ அழைத்து செல்லல் ஆகாது என்று சொன்ன போதும் கூட அவளுடைய வஸ்திரத்தையும் அவளுடைய கூந்தலையும் பிடித்து இழுத்து கொண்டு அவன் செல்ல, அவள் சாகங் கேஷகிரகம் பிராப்தா தொய் ஜீவத்யப்பி பிரபோ என்று கண்ணனை குறித்து
என் தலைமுடியை பிடிச்சு ஒருத்தன் இழுக்கும்படியான ஒரு துர்தசை எனக்கு உண்டாயித்து என்று கண்ணனிடத்துல வருந்தி சொல்றா. ஆக அந்த சமயத்திலே சங்க சக்கர கதாபாணேன்னு அவ முறையிட்டு அவள் அழைக்க எம்பெருமானவன் அவளை அந்த காலத்திலே ரட்சித்து அதுக்கு மேலே அந்த திரௌபதியை பரிபவித்த அந்த பரிபவத்தை போக்குவதற்காக, பரிபவித்தவர்களை தண்டிப்பதற்காக இவர்கள் பாண்டவர்கள் தங்குவதற்கு ஒரு 5 ஊர் கேட்ட போதும் கூட அதை கொடுக்காமல், சரி ஒரு ஊராவது தாங்கோ ஏன்னா அத்தையும் கேட்டு அதையும் கொடுக்காமல் முழுக்க நாட்டை முழுக்க நாங்கள் தான் ஆளுவோம்னு அப்படி துரியோதனாதிகள் இருந்த பொழுது கோபத்தாலே பெருமான் பாரத போர வரவழைத்து அதுல அர்ஜுனனை கொண்டும் பீமாதிகளை கொண்டும் எல்லாரையும் அழித்து அதுக்கு மேலே இவர்களுக்கு பிராப்தமாக இருக்கக்கூடிய ராஜ்யத்தை எம்பெருமான் உண்டாக்கவனும் திருவுளம் பத்தி இருக்கான். இந்த சமயத்துல யுத்தம் உண்டான பொழுது எதில் இருக்கக்கூடிய பீஷ்மாதிகள் அவர்களையும் பார்த்து துரியோதனாதிகளையும் பார்த்து அர்ஜுனனுக்கு ஒரு கலக்கம். இவாள்லாம் என்னுடைய ஆச்சாரிகள், இவாள்லாம் என்னுடைய உறவினர்கள், இவாளை நான் எப்படி கொல்லுவேன் அப்படின்னு அர்ஜுனன் கலங்கின காலத்திலே அவனுடைய கலக்கம் தீரும்படியாக கீதைய உபதேசம் பண்ணி மாம்னு தன்னுடைய சௌலபியத்தை காட்டி கரிஷ்யே வச்சனன் தவன் என்ன சொல்றியாத்த அப்படியே செய்கிறேன் என்று இசையும்படியாக செய்தான் கண்ணன். போல இப்பொழுது பிராட்டியும் விஸ்மாரிய தாசியாத்மகம் என்ன பிராட்டிக்கு அடியவர்களாக தான் எல்லா ஆத்மாக்களும் இருக்கா. எம்பெருமானுக்கு அடியவனா இருக்குமா போல பிராட்டிக்கும் அடியவன் தான் ஓரொரு ஆத்மாவும். ஆனா அந்த சேஷத்துவ ஞானம் அனாதி காலமாக மறந்து போயித்து. ஆகையால அனாதி காலமா பிராட்டிய குறித்து எந்த கைங்கரித்தையும் அல்ல, வாயால ஒரு வார்த்தை பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணல. அப்படி இருந்த ஆள வந்தார். முன் ஜென்மங்கள் அப்படி இருந்தவர் இந்த ஜென்மத்துல ஸ்தோத்திரம் பண்ணலான்னு அப்படி ஈடுபட்டு இருக்கார். எப்படி அர்ஜுனன் யுத்தம் பண்றதுக்கு புகுந்தானோ அத போல ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஈடுபட்டு புகுந்து இருக்கிறார் இவர். அந்த சமயத்துல பிராட்டியினுடைய வைபவத்தை எல்லாம் பார்த்து வேதங்களால கொண்டாட முடியாதவள் பிராட்டி, கொண்டாடப்பட முடியாதவள் பிராட்டி, வைதிகர்களா இருக்கக்கூடிய பிரம்மாதிகளாலையும் ஸ்தோத்திரம் பண்ணப்பட முடியாதவளா இருக்கா. அப்படிப்பட்ட பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஈடான ஞானமோ சக்தியோ ரெண்டும் எனக்கு இல்லை. இப்படி இருக்க செய்தே நான் ஸ்தோத்திரம் பண்றது? இது ஒரு கவலை. இன்னொன்னு, இவ்வளவு பெரியவளா இருக்கக்கூடிய பிராட்டிய நான் நெருங்கி ஸ்தோத்திரம் பண்ணா ஒண்ணுமில்லாதவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும்படியா தான் அந்த பிராட்டியுடைய பெருமை இருக்கா? அறிவே இல்லாத தாழ்ந்தவர்கள்லாம் தான் ஸ்தோத்திரம் பண்ணும்படியா பிராட்டி இருக்காளான்னு அது பிராட்டிக்கு ஒரு தாழ்ச்சியை உண்டாக்கி தானே என்ன பண்றதுன்னு இந்த ஒரு கவலை. எப்படி ஆழ்வார் உன் தொல்புகழ் மாசூனாதே மழுங்காதே என்னெல்லாம் சொல்லுகிறாரோ அந்த ரீதியில என்னுடைய எச்சில் வாயால பிராட்டியை நான் தூஷிக்கலாகாது, நான் ஸ்தோத்திரம் பண்ணி பிராட்டிக்கு ஒரு அவத்தியத்தை உண்டாக்கலாகாது அப்படின்னு புரும கதம் துவாம்பயம்னு கீழே பயந்து ஸ்தோத்திரத்திலேருந்து விலகினார் ஆள வந்தார். உடனே பிராட்டியானவள், சரி என்னுடைய பெருமையை மட்டும் நீர் பார்த்தீரே, என்னுடைய பெருமை இருக்கிறா போல எனக்கு நீர்மையும் உண்டு, சௌலபியமும் உண்டு. ஆகையாலே யார் எந்தெந்த சாமர்த்தியத்தோட எவ்வளவு பேச நினைக்கிறாளோ அவரவருடைய அறிவுக்கு தகுந்தா போல என்ன பேச முடியும். மேலும் நான் எல்லாருக்கும் மாதாவான சம்பந்தம் உடையவள், வாத்சல்யம் உடையவள். ஆகையால கிம் ரிட்டம் சுதவச்சனம்னு ஒரு தாய்க்கு குழந்தை என்ன தத்துப்பித்துன்னு என்ன உளறினாலும் அதுவும் இனியதா தான் இருக்கும். ஆகையால நீர் சொல்லக்கூடிய அந்த மழலை சொல் அது எனக்கு இனியதா தான் இருக்கும். இளைய புன் கவிதையிலும் எம்பிராருக்கு இனியவாறுன்னு தான் எனக்கு இருக்கும். ஆகையால நீ சொல்ற ஸ்தோத்திரத்தை கேட்கவனு ரொம்ப ஆசையா இருக்கு, உனக்கு தெரிந்த வார்த்தையே சொல்லும் அப்படின்னு பிராட்டி சொல்ல, இந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தாலும் பிராட்டி சொன்ன வார்த்தையாலும் இவருடைய அஜ்ஞானமானது நீங்கி ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு காரணமான ஞானம் உண்டானவாறே அந்த பிராட்டிய குறித்து ஸ்தோத்திரம் பண்றார். இந்த பிராட்டி கருணையை பொழிய தயாம் தேவிதன் என்ற தயையும் கொண்டாடி கொண்டு ஸ்தோத்திரத்துல ஈடுபடுகிறார். கீழே பிராட்டியினுடைய பெருமையை அனுசந்தானம் பண்ணி பயந்து ஸ்தோத்திரம் பண்ணுவதிலிருந்து விலகினார். இங்க தாசகா பிரபன்னகான்னு சம்பந்தானுசந்தானம் அத சொல்லிக்கொண்டு
சம்பந்தத்தை சொல்லிக்கொண்டு, தனக்கும் பிராட்டிக்கு கூடிய அந்த உறவு அத்தை சொல்லிக்கொண்டு சரணம் புகுந்து பிராட்டிக்கு சொல்லப்பட்ட குணங்களை எல்லாம் மறுபடியும் இந்த ஸ்லோகத்திலையும் வலியுறுத்தி பிராட்டியுடைய பெருமையும் சொல்லிக்கொண்டு, ஆனா வெறும் பெருமை மட்டும் இல்ல, சௌலபியமும் இருக்கு அப்படின்னு அத்தையும் அனுசந்தானம் பண்ணி பயங்கட்டு பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். எம்பெருமான அனுசந்தானம் பண்ணினா எம்பெருமானுடைய பெருமைய நினைச்சாலும் ஒரு பயம் உண்டாகும், தன்னுடைய தாழ்ச்சியை நினைச்சாலும் ஒரு பயம் உண்டாகும். ஆனாலும் சௌலபியத்தை அனுசந்தானம் பண்ணினா அந்த பயம் நீங்கி எம்பெருமானிடத்துல நாம் எப்படி நெருங்கலாம்னு இருக்கோ அதே போலத்தான் பிராட்டியிடத்திலேயும். துரந்தஸ்யானாதேகே அபரிஹரணீயஸ்ய மாதா நிஹீனாச்சாரோகம் என்று இப்படி ஆள வந்தார். ஸ்தோத்திரத்துல தம்முடைய தோஷத்தை அனுசந்தானம் பண்ணி பயந்தார். அதுக்கு மேல தவ ஸ்மாரம் ஸ்மாரம் குணகணம் இதீச்சாமி கதபீஹி, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுசந்தானம் பண்ணினவாறே பயங்கட்டவனா நானேன்னு மேல ஸ்தோத்திரத்துல சொல்கிறார். அந்த ரீதியில தான் இவ்விடத்திலையும் இவர் செய்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோன்னு ஆசை உண்டானாலும் கூட ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தகுந்த ஒரு வார்த்தை அத்தையும் ஆறு கொடுக்க வேணும். அப்படின்னா சூக்திம் சமக்கிரேத்துனஹான்னு அப்படி பிராட்டி தான் கொடுக்க வேணும். அது பிராட்டியினுடைய ஒரு கடாட்சத்தால தான் உண்டாகும். ஆகையாலே தான் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஈடுபட்டவாறே பிராட்டியானவள் கடாட்சிக்க அந்த கடாட்சத்தாலே தான் எம்பெருமான பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கான சக்தியை பெற்று ஸ்தோஷ்யாமியகம் நிர்பயா என்று அருளி செய்கிறார். சரி, பிராட்டியினுடைய கடாட்சத்தை பெத்தி இவர் விசேஷமா என்ன அறிந்து சொல்லுகிறார்? பிராட்டியினுடைய கடாட்சம் பெத்தாருங்கிறது என்ன எப்படி தெரியறது? ஏன்னா மற்றவர்கள் எல்லாம் ஒரு விதமா பிராட்டியை சொல்லுவார்கள், இவர் வேற விதமா பிராட்டியை சொல்லுவதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இவர் பிராட்டியுடைய கடாட்சத்தை பெற்று உள்ளபடியா தெரிந்து கொண்டார் என்று. மேலும் கீழ் ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? ஏன்னா வேதங்களாலே சொல்ல முடியாது பிராட்டியுடைய பெருமையான்னு சொன்னார், பிரம்மாதிகளாலே சொல்ல முடியாதுன்னு சொன்னார். இங்க என்ன சொல்றார்? இவாளெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறது கிட்டும், எம்பெருமானால கூட சொல்ல முடியாது அப்படிங்கிறத பிராட்டியினுடைய ஒரு கடாட்சத்தை பெற்றுத்தான் உள்ளபடியா அறிந்து சொன்னாராம். இந்த கடாட்சம் இல்லைன்னா என்ன பண்ணுவா? ஏன்னா பிராட்டின்னு தனியா ஒரு வஸ்துவே கிடையாது, வெறும் எம்பெருமானுடைய சக்தி தான் பிராட்டி அப்படின்னு நினைத்திருக்கா. அல்லது எம்பெருமானே ஒரு நிலையை அடைந்தா பிராட்டிங்கிற பேரை உடையவனா இருக்கான் அப்படின்னு அப்படி சொல்லுகிறார்கள். அல்லது பிரகிருதிக்கு அபிமானினியா இருக்கக்கூடியவள் தான் பிராட்டி என்றா போலே சில பேர் நினைச்சுட்டு இருக்கா. சம்சாரத்தில் இருக்கக்கூடிய நம்மளை போன்ற ஒத்தி தான் பிராட்டி என்று சில பேர் நினைச்சிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் இல்லாமல் பிராட்டியினுடைய அனுகிரகத்தாலே உள்ளபடியாக உணர்ந்து எம்பெருமான போலவே நமக்கு சுவாமினியாக இருக்கக்கூடியவள், எம்பெருமான் எப்படி நமக்கு சேஷியா இருக்கானோ அத்த போல நமக்கு தொழப்பட தகுந்தவளா இருக்கா. அவனை போலவே அறிவுடையவள், சம்சாரம் சம்பந்தமற்றவர்களா இருக்கா. அதுக்கு மேல எம்பெருமான காட்டிலும் வேறுபட்டவள் இவள், தனியா ஒரு ஜீவாத்மா இவள், நித்தியா இருக்கா, பெருமானுக்கு மிகவும் இனியவளா இருக்கா, மற்ற ஆத்மாக்கள் எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்தவளா இருக்கா, அளவற்ற பெருமையுடையவளா இருக்கான்னு இதெல்லாம் இப்படி பிராட்டியினுடைய அனுகிரகத்தாலே உள்ளபடியாக அறிந்து இவர் அனுபவிக்கிறார். எம்பெருமான அனுபவிக்கணும்னாலும் சரி, பிராட்டிய அறிந்து அனுபவிக்க வேணுமையானாலும் நல்ல தெளிந்த ஒரு ஞானம் வேணும். மனசு வீரசதாக்ஷ்ணா பக்தி சித்தாஞ்சனேனா, ஏன்னா மனசுல இருக்கக்கூடிய பக்திங்கிற ஒரு சித்தாஞ்சனம் அதை கொண்டுதான் உன்னுடைய பெருமையை அறிய வேணும்னு பட்டர் அருளி செய்தார். ஆக நானு பகவதி தெய்வியும் சம்பதம் தேபி ஜாத்தாக, எம்பெருமானுடைய அந்த பெருமை, பிராட்டியினுடைய பெருமை இதெல்லாம் நன்னா அனுபவிப்பதற்கு ஏற்ற ஒரு செல்வம் அத்தவுடையவர்களா இருக்கா. அந்த எம்பெருமானுடைய திருமேனிங்கிற அந்த ஐஸ்வர்யம் அத்தை அனுபவிப்பதற்காகனு பிறந்தவர்கள். அவ என்ன பண்றா அப்படின்னா பக்தியின் மூலமாக உள்ளபடியாக அறிந்து சொல்லுகிறார்கள், பிராட்டியினுடைய தன்மைகள்லாம் உள்ளபடியாக அறிகிறார்கள் என்று பட்டர் அருளி செய்தார். அந்த ரீதியிலே இவரும் அந்த கட்டாட்சத்தை பெற்று பக்தியை உடையவராக ஆக பெற்று
பிராட்டியை உள்ளபடியாக பேச வல்லவராக பேசுகிறார். யஸ்யாஸ்தே மகிமானம், தேன உன்னுடைய மகிமை. ஏன்னா கீழே சொல்லப்பட்ட தன்மைகள், பிராட்டிக்கு என்ன தன்மைகள்னு அந்த அவதாரிக்கையில நாயனராஜன் பிள்ளை காட்டினாரோ அந்த தன்மைகள் எல்லாம் ஏத்தமடையும்படியாக விலட்சணமாக இருக்கக்கூடிய பிராட்டியினுடைய சொரூபம். எப்படி உயர்வர உயர்நலமுடையவன்னு சொன்னார், எவன்னு இப்படிப்பட்ட கல்யாண குணங்களும் கூட நிறம் பெறும்படியான ஏத்தமுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் சொல்லப்படுறது என்ன சொல்றோமோ அங்க அப்படி அர்த்தம்னு சொல்றோமோ, அதே போல இவ்விடத்திலேயும் அந்த பிராட்டியினுடைய குணங்கள் எல்லாம் நிறம் பெறும்படியான தன்மையுடையவள் பிராட்டி என்று எஸ்யாஸ்தே என்று சொல்லப்பட்டிருக்கு. எஸ்யாஸ்தே ஏன்னா எஸ்யாஹான்னு மட்டும் சொல்லாமல் தேன்னு எதிரில் இருக்கக்கூடிய பிராட்டியை பார்த்து உன்னுடையன்னு சொல்லப்படியால பிராட்டியுடைய ஸ்தோத்திரத்தை கேட்பதற்காக முன்னோக்கி வந்து நிற்க அவளை பார்த்து வார்த்தை சொல்றார். மகிமானம் ஆத்மனைவ துவத்வல்லபோபி பிரபு துவத்வல்லப. ஏன்னா இறை மகள இல்லேன்னு இருக்கக்கூடிய உன்னை விட்டு பிரிந்து நஜீவேயம் க்ஷணம் அப்படின்னு பெருமான் இருக்கிறான். ஆகையாலே உன்னுடைய சொரூபத்தில் இருக்கக்கூடிய ஏத்தம் என்ன, உன்னுடைய திருமேனில இருக்கக்கூடிய தம்சேயம் அசிதேக்ஷணா என்று சொல்லப்படுற திருக்கண் பார்வை முதலான அவயவங்களுடைய அழகென்ன, உன்னுடைய கல்யாண குணங்கள் பாரதந்திரியம் கிருப்பை முதலான கல்யாண குணங்கள் இருக்கின்றனவே அந்த கல்யாண குணங்கள் என்ன, இப்படி ஒவ்வொன்றிலையும் ஈடுபட்டு எம்பெருமானவன் உன்னிடத்திலே மிகவும் பிரீத்தி உடையவனா இருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமான் துவத்வல்லபோபி பிரபு, பிரபுன்னா ஈஸ்வரன்னாவது அர்த்தம், அல்லது யோவேத்தி யுகபத் சர்வம்னு சர்வஜன்னு பிரசித்தனாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியவன், எல்லா சாமர்த்தியத்தையும் உடையவன், உபய விபூதி நாயக்கனா இருக்கான். அப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் இயத்தையா மாத்தும் நாளம், பிராட்டியினுடைய பெருமை இவ்வளவு பட்டது இப்படிப்பட்டது அப்படின்னு அளவிடுவதற்கு சக்தி அற்றவன். ஏன்னா பிராட்டியினுடைய குணங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறதுக்கு தான் அவனுக்கு காலம் சரியா இருக்கே ஒழிய அவன் எப்படி அந்த பிராட்டியினுடைய குணங்களை அளவிட்டு அனுபவித்து முடிப்பான். அதுக்கு மேல வல்லபக இயத்தையா மாத்தும் நாளம்னா உடத்துல ஈடுபட்டவனா இருக்கிறபடியால அளவிட்டு சொல்ல மாட்டான்னு சொன்னார். சரி, ஈடுபட்டவனா இருக்கிறனால அளவிட முடியாதுன்னு அப்ப உண்மையில அளவுண்டு, அவன் ஈடுபட்டவனா இருக்கிறபடியால அவனால அதுல இருந்து மீண்டு அளவிட முடியலன்னு அர்த்தமான இல்ல. பிரபு இயத்தையா மாத்தும் நாளம், சமர்த்தனா இருந்தாலும் கூட சர்வஜனா இருந்தாலும் கூட மகிமைக்கு எல்லை இல்லாதபடியால நிரவதியா இருக்கிறபடியால எம்பெருமானால அளவிட்டு அனுபவிக்க முடியல. வஸ்துக்கு உண்மையில அளவு இல்லாதபடியால எம்பெருமானால் அளவிட முடியாதுன்னு அர்த்தமே ஒழிய அதுக்கு அளவு இருக்குன்னு நினைத்து கொள்ளலாகாது என்று இப்படி அர்த்தம். துவத்வல்லபோபி ஏன்னா கீழே பிரம்மாதிகள்லாம் அளவிட மாட்டார்கள்னு சொன்னார், இங்க எம்பெருமான அளவிட மாட்டான்னு சொன்னார். எம்பெருமானுடைய ஆனந்தம்ங்கிற குணத்தை அளவிட புகுந்த வேதம் எதோ வாச்சோ நிவர்த்தந்தேன்னு என்னால் அளவிட முடியாதுன்னு மீண்டது. இங்கே என்ன சொல்றார், பிராட்டியினுடைய பெருமையை அளவிட வேணும்னு எம்பெருமான் புகுந்தான்னா அவனும் எதோ வாச்சோ நிவர்த்தந்தேன்னு மீள வேண்டியதுதான் என்று சொல்கிறார். ஆகையால பிரம்மாதிகள் என்ன எம்பெருமான் என்ன யாரா இருந்தாலும் பிராட்டியினுடைய மகிமை கடல் அதுக்குள்ளே புகுந்தா அதுல ஈடுபடலாமே ஒழிய அதுல மூழ்கலாமே ஒழிய அதை கரை கண்டு எல்லை காண முடியாது என்று சொன்னார். சரி, இவாழமும் பரிச்சேதிக்க முடியாதுன்னு அது எப்படி சேரும்னா நிரவதிம் அளவற்றதா இருக்கிறபடியால அத்த ஆறாலையும் அளவிட முடியாதுன்னு சொல்றதுல ஒன்றும் குறவில்லை. இது எப்படிப்பட்ட மகிமையா இருக்கு, நித்தியானுகூலம் ஸ்வதா. எப்படி சந்தனமானது எல்லாருக்கும் இனியதா இருக்கோ, நிலா இனியதா இருக்கோ, தென்றல் இனியதா இருக்கோ, அத்த போல ஆத்மாக்களுக்கும் இனியதா இருக்கும் பிராட்டியினுடைய தன்மை. எம்பெருமானுக்கும் மிகவும் இனியதா தான் அனுகூலமா தான் இருக்கும். தாம் துவாம் இப்படி சொல்லப்பட்ட ஏத்தமுடையவள் பிராட்டி, அப்படிப்பட்ட உன்னை
அது பரத்வத்தால் உண்டான ஏத்தமுடையவளாக பிராட்டி இருக்கா. அப்படிப்பட்ட ஏத்தமுடையவளாக இருந்தாலும் தாசைதி நிர்பயா ஸ்தோஷ்யாமி. எம்பெருமானவன் குறைவொன்னும் இல்லாத கோவிந்தன், எல்லா ஏத்தமுடையவன். திருவாய்ப்பாடி இருக்கக்கூடியவர்களோ அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குலம், என்ன அறிவே இல்லாதவர்கள். ஆனாலும் கூட அவ என்ன பண்றா, அந்த எம்பெருமானை பாடி பறை கொண்டு அப்படின்னு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணி கைங்கரியத்தை பெற்றார்கள். உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்க ஒழிக்க ஒழியாதுன்னு என்ன காரணம் சொன்னா, எம்பெருமானுக்கும் தங்களுக்கும் ஒழிக்க ஒழியாத உறவு இருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணி தாங்கள் விரும்பின கைங்கரியத்தை பெற்றுக்கொண்டா போல இவரும் பிராட்டிக்கு எவ்வளோ பெருமை இருக்கலாம். ஆனா நான் தாசனோ இல்லையோ, நான் பிரபன்னனோ இல்லையோ, ஒழிக்க ஒழியாத உறவு இருக்கிறது, தைரியமா நெருங்கலாம்னு அப்படி நெருங்கி அவர் ஸ்தோத்திரம் பண்றார். துவாம் பிரபன்னோகம் நிர்பய ஸ்தோஷ்யாமி அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணகான்னு பெருமானார் தாமும். ஆக புகழற்றவர்களுக்கு தஞ்சமாக நீர் இருக்கக்கூடியவளா இருக்கிறபடியாலே உண்மையே தஞ்சமாக நான் பத்தி கொண்டு தைரியமாக புகுகிறேன். ராட்சசிகளை குறித்து நகசின் நாபராத்தியதி பவேயம் சரணம் ஹிவகான்னு அப்படி திருவடியை குறித்து சொன்ன வார்த்தையும் உண்டு. ராட்சசிகள் விஷயமாக நேர ராட்சசிகளை குறித்து உங்களுக்கு நான் ரட்சணம் பண்ணுகிறேன், உங்களுக்கு நான் தஞ்சமாவேன்னு அப்படி திருஜடா சொப்னத்தை கண்டு ராட்சசிகள் பயந்த காலத்திலே சொன்ன வார்த்தை. ஆஹா, அவர்களுக்கே தஞ்சமாக கூடியவள் அந்த பிராட்டி எனக்கு தஞ்சமாக மாட்டாளா? அவசியமாக தஞ்சமாக ஆவள். துவாம் பிரபன்னஹ நிர்பயஹான்னு மற்ற உபாயங்களை பத்தினாலும் பர்த்ததேமே மகத் பயம்னு பயப்படவனும். எம்பெருமான தஞ்சமா பத்தினாலும் ஒருவேளை என்னுடைய பாப்பத்தை கண்டு எம்பெருமான் கைவிடுவனோன்னு பயப்படவனும். ஆனா பிராட்டிய தஞ்சமா பத்தினா எதற்கும் பயப்பட வேண்டா. ஏன்னா பிராட்டி எப்படிப்பட்டவள்? திராஹி திராஹீதி பர்த்தாரம் உவாச்ச தயையா விபும் என்று காக்காசுரனையும் கூட தன்னிடத்துல நேரா பெரிய அபச்சாரம் பட்டவன். அப்படி அபச்சாரப்பட்டவனாக இருந்தாலும் அந்த காக்காசுரனையும் ரட்சிக்க வேணும் எம்பெருமானிடத்துல மன்னாடி ரட்சிக்க வைத்தவள். அப்படிப்பட்ட பிராட்டிய தஞ்சமாக பத்தினபடியால நான் யாருக்கும் பயப்பட வேண்டாம். தாம் பத்மநேமியும் சரணமகம் பிரபத்தியேன்னு ஸ்ருதி சொன்ன ரீதியில இவர் அந்த பிராட்டியை புகழாக பத்துகிறார். ஆக இப்படி ஸ்தோத்திரம் பண்ண புகுந்து ஸ்ருதி சொன்ன ரீதியிலே லோகைகேஸ்வரி லோகநாத தயிதே என்ன அசேஷானா ஜகதா விஷ்ணு பத்னிங்கிற ஸ்ருதி சொன்ன ரீதியிலே ஸ்தோத்திரம் பண்றார். லோகநாத தயிதே லோகைகேஸ்வரி என்ன எம்பெருமானவன் லோகத்துக்கெல்லாம் ஏக ஈஸ்வரன். லோகம்னா லோக்கியத இதி லோகா என்ன பிரமாணத்தால் அறியப்பட்ட திரிவித சேத்தனா சேத்தன சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம் என எம்பெருமானார் அப்படி செய்து வைத்தார். ஆக பிரகிருதி என்ன, நித்திய விபூதி என்ன, காலம் என்ன, இப்படிப்பட்ட 3 விதமான அச்சேதனங்கள், பத்தன் முக்தன் நித்தியன் இருக்கக்கூடிய 3 விதமான ஆத்மாக்கள், இப்படிப்பட்ட எல்லாருக்கும் ஒரே தலைவனாக எம்பெருமான் இருக்கான். அந்த எம்பெருமானுக்கு பத்னியாக பிராட்டி இருக்கிறாள் லோகைகேஸ்வரி என்ன. அல்லது லோகைகேஸ்வரிங்கிறதுல லோக சப்தத்துக்கு லோகத்திலே இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் சொல்லி எம்பெருமானையும் சொல்லி அவ எல்லாருக்கும் தலைவியா பிராட்டி இருக்கா இனி இப்படியாவது அர்த்தம் கொள்ளலாம். ஏனென்றால் தன்னுடைய புருவ நெறிப்பின்படியாக எம்பெருமான் நடக்கும்படியாக தன்னுடைய செல்வாக்கால எம்பெருமானை தனக்கு வசப்படுத்தி கொண்டிருக்கிறாள். இனி இப்படியாவது லோகைகேஸ்வரி என்பதற்கு அர்த்தம் கொள்ளலாம். இப்படி எம்பெருமானையும் கூட தன் வசத்திலே எதனால வைத்திருக்கிறாள்னா லோகநாத தயிதே எம்பெருமானுக்கு மிகவும் இனியவளாக இருக்கிறபடியால சக்கரத்தான் தண்டுழாய் தார்வாழ் வரைமார்பன் தான் முயங்கும் என்ன எல்லாரையும் காட்டிலும் மேலானவனாக இருந்தாலும் அந்த எம்பெருமானும் இவ்விடத்திலே மிகவும் வியாமோகத்தோடு ஈடுபடும்படியாக அப்படிப்பட்ட ஏத்தமுடையவள் இவள் என்ன இது சொல்லப்படுறது. லோகநாத தயிதே ராமஸ்ய தயிதா பாரியான்னு பெருமாளுக்கு மிகவும் இனியவளான மனைவி என்று சொல்லப்பட்ட ரீதியிலே இவரும் சொல்கிறார். இப்ப இயற்கையான ஒரு சம்பந்தமுடையவள் பிராட்டி எம்பெருமானுடைய கூட. அதே போல எம்பெருமானுக்கு அடியவளா இருக்கக்கூடிய சம்பந்தமும் இயற்கையா இருக்கு.
அதே போல எம்பெருமானுக்கு பத்னியா இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தமும் இருக்கு. நமக்கு என்ன சம்பந்தம்னா, இப்படிப்பட்ட பிராட்டியை குறிச்சு எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் சேஷேஷி பாவ சம்பந்தம்னு பிராட்டியை குறிச்சும் நாம் தாசபூதர்களாக இருக்கிறோம். எம்பெருமானை குறிச்சு பிராட்டிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன்னா எம்பெருமானுக்கு பத்னியாக அவனுக்கு பரதந்திரியா இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. நம்ம குறிச்சு பிராட்டி தலைவியாக சேஷினியாக இருக்கிறாளுங்கிற அந்த சம்பந்தம் இருக்கு. லோகைகேஸ்வரின்னு நம்ம குறிச்சு பிராட்டி தலைவியா இருக்கிறாளுங்கிற சம்பந்தம். எம்பெருமானுக்கு பிராட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் லோகநாத தைத்தே என்ன இவள் தாயாய் என்ன இந்த ஜீவாத்மாக்கள் படக்கூடிய கட்டத்தெல்லாம் பொறுக்க மாட்டாதவளா இருக்கா என்றும், அவனுக்கு பத்னியா இனிய விஷயமாய் இருக்கையாலே கண்ணழிவத்த புருஷகாரம்னு பிள்ளலோகாச்சாரியர் அருளி செய்தார். அந்த 2 தன்மைகளும் இவ்விடத்துல சொல்லப்படுகின்றன. இதுக்கு மேல ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிக்கிறீர். அப்புறம் பரத்வத்தை அனுசந்தானம் பண்ணி ஸ்தோத்திரத்திலேருந்து மெழுகிறீர். திடீர்னு தாசன் பிரபன்னன்னு சொல்லீர். இப்படி சம்பந்தத்தை முன்னிட்டு கொண்டு ஸ்தோத்திரத்துல ஈடுபடுறீர். அதுக்கப்புறம் இப்படி ஸ்தோத்திரத்துல ஈடுபடுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, சௌலபியத்தை அனுசந்தானம் பண்ணினேன் பயம் கட்டு இருக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லி எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா ஸ்தோத்திரம் பண்ணணும்னா நல்ல ஞானம் வேணும், நல்ல பக்தி உண்டாக வேணும். அப்பொழுதுதானே ஸ்தோத்திரம் பண்ண முடியும். அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு காரணமான இவைகள் இல்லாத பொழுது எப்படி நீ ஸ்தோத்திரம் பண்ணுவீர்னா, இல்ல என்னுடைய அவித்தியை போக்கி ஞான பூர்த்தியை உண்டாக்கக்கூடிய பிராட்டியினுடைய கடாட்சம் அது உண்டாயித்து தாந்தே தயாம்தே விதன்னு அந்த தயையை நான் உணர்ந்தேன், ஆகையால ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்னு இப்படி சொல்கிறார். தாந்தனான என்னிடத்திலே இருக்கக்கூடிய உம்முடைய தயை அதை நன்றாக உணர்ந்து, மாதாவாக இருக்கக்கூடிய உம்முடைய அந்த கடாட்சத்தை உணர்ந்து அப்படின்னா விசேஷித்து என்றத்திலே உமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி, அந்த கருணையை உணர்ந்து நான் தைரியமாக உம்மிடத்திலே வந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த பிராட்டிக்கு இருக்கக்கூடிய கருணையை உணர்ந்து நாம தைரியமாக பிராட்டியிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணலாம். அதுவும் மற்றவர்களை காட்டிலும் சொட்டை குலத்தாரிடத்திலே பிராட்டிக்கு விசேஷமான ஒரு அபிமானம் இருக்கும். ஆகையால தைரியமாக நான் ஸ்தோத்திரம் பண்ணலாம் இனி இப்படியாவது கொள்ளலாம். அல்லது பொதுவிலே அந்த தீனர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே பிராட்டிக்கு விசேஷமான ஒரு கருணை இருக்கும் என்னாவது வைத்து கொள்ளலாம். அல்லது வெறுமனே பணிவுடையவனாக இருக்கக்கூடியவனிடத்திலே, வணக்கத்தை உடையவனிடத்திலே பிராட்டிக்கு விசேஷமான அபிமானம் இருக்கும் என்னாவது கொள்ளலாம். இப்படி பலவிதமான வியாக்கியானங்கள் நாயனராஜன் பிள்ளையினுடைய வியாக்கியானத்திலே இந்த ஸ்லோகத்துக்கு ஒவ்வொரு பதத்துக்கும் பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்படி 3 வியாக்கியானங்கள்லையும் இருக்கக்கூடிய அர்த்தங்களை அவகாசானுகுணமாக ஏதோ சிலவத்தை விண்ணப்பித்தேன். அபராதங்களை எல்லாம் பொறுத்தருள வேணும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஸ்ரீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.